أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களுக்கு சூரா நம்பர் 41 அதில் 22க்கு அர்த்தம் கேட்டிருந்தேன். தம்பி பிரபாகரன் வந்திருக்கிறாரா? இல்ல இருக்கிறீங்களா? என்ன தம்பி, உங்களுக்காக தான் ஒரு வாரம் வெயிட் பண்ண. என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சிங்க? 41:22. சரி, பரவாயில்ல. மற்றவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாரும் இது பதில் சொல்லல, அதுக்காக தான் கேட்டேன். யாராவது பதில் தெரிஞ்சா சொல்லலாம். சொல்லுங்க. 41:22 வந்து நீங்கள் மறைத்து கொள்ளவில்லை அர்த்தம் வந்து 47 அவங்க மறைக்கல, அல்லாதான் முத்திரையிட்டு தான். 47 ஒரு 16, 45 ஒரு 23 வருஷம் பார்த்தேன். நான் வந்து கேட்கறது 41:22 படிங்க. அதை சொல்லுங்க முதல்ல. அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். 41:22 நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. சொல்லுங்க. மேலும் நான் 3 கேள்விகளுக்கு கேட்டிருந்தேன். கிப்லா என்றால் என்ன? காபா என்றால் என்ன? அகபா என்றால் என்ன? இந்த 3 விஷயத்தை பற்றியும் நான் போன தடவை கேட்டிருந்தேன். அதற்கு பின்னால் வருகின்றேன். இப்பொழுது 41:21 படிங்க. எல்லாம் எடுத்துக்கங்க. 41:21 எடுத்துக்கங்க. படிங்க படிங்க. அவர்கள் தம் தோள்களை நோக்கி, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறினீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவை, எல்லா பொருட்களையும் பேசும்படி செய்யும் அல்லாவே எங்களையும் பேசும்படி செய்தான். அவன்தான் உங்களை முதல் தடவையும் படைத்தான், பின்னரும் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்பட்டிருக்கின்றீர்கள் என்று கூறும். தோல் உண்மையை பேசுமா பொய்யை பேசுமா? தோல் நாளைக்கு பேசும்னு சொல்லிட்டான், பேச போகுது. அது உண்மையை பேசுமா பொய்யை பேசுமா? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. எந்த ஊர்ல அதுக்கு பேசுறதுக்கு? உண்மையை பேசுமா பொய்யை பேசுமா? தோல் உண்மையை பேசும். பார்த்ததை பேசுமா உண்மையை பேசுமா? பார்த்ததை பேசுமா உண்மையை பேசுமா? உண்மையை பேசு. சரி, எதை பார்க்காம எப்படி பேசுறது? பார்த்தாதான் பேச முடியும். சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. 24 நான் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிறேன். பார்த்தாதானே உண்மையை பேசு. நான் பார்த்ததை பேசுமா உண்மையை பேசுமான்னு கேட்டேன். ஒன்று பார்க்காம இப்படி பேசுறது. எதை பார்த்தாதானே ஆமாம் இந்த பார்த்தேன் செஞ்ச பார்த்தேன்னு சொல்லும். அதான் நான் கேட்குறேன். கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கிறேங்க. உண்மையை பேசுமா பார்த்ததை பேசுமான்னு கேட்டவங்கள்ட்ட.
ஒரு விஷயத்தை பேசுங்கன்னு சொல்றேன், என்னத்தை பேசுன்னு கேட்பீங்க. எதை பார்த்ததை நீங்க ஆமா பார்த்துன்னு சொல்லுவீங்க, பார்க்க எப்படி நீங்க பேசுவீங்க? தோல் பார்க்குமா பார்க்காதா? சரி, இப்போ அது பார்த்ததாம்மா வந்து பேசுது, அல்லாட பேசுது. பார்க்க அப்படி பேசுது, தோல் பேசும். ஒரு விஷயம் பார்த்தா தானே தோலும் பேசுனா, எல்லாம் எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது என்னெல்லாம் பார்த்துச்சோ அது அல்லான்னு சொல்லும். இவனுக்கு தெரியாது, இந்த மனுஷனுக்கு தான் எப்படி படைக்கப்பட்டவன் என்பது தெரியாது அவனுக்கு. இதை இப்போ 22 படிங்க. ஒரு விஷயத்தை பார்த்தாதாம பேச முடியும், பார்த்ததை பேசுறது, பார்த்தது என்ன உண்மை அப்படி சொல்லுது. அது பார்க்காம எப்படி உண்மை பேசுறது? பார்த்ததானே ஆமா இவன் இப்படி பண்ணா, இப்படி பண்ணா, இங்கே போனா, அங்கே போனா, இது செஞ்சான், அதை செஞ்சான்னு அந்த தோல் பார்த்ததுனால தானே அல்லாட்ட சொல்லுது இந்த மாதிரிலாம் செஞ்சான்ட்டு. பார்க்காம உண்மையை பேசுறது கொஞ்சம் தான் புரியலையா? சரி, இப்போ வந்து 22 எடுங்க. 22 இப்போ சீக்கிரம் முடிச்சிடுறேன். 22 எடுங்க, இப்போ வேகமாக எடுங்க. படிங்க 22, 41-22 படிங்க. உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருள் உங்களை நீங்கள் மறைத்து கொள்ளவில்லை. உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு நாளைக்கு அல்லாஹ் முன்னால அனைத்தும் கண்களும் காதுகளும் தோல் அனைத்தும் உங்களுக்கு எதிராக சாட்சி கூறும். அப்படி சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு நீங்கள் அவைகளை மறைத்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? அதிலேயே அர்த்தம் இருக்குது. ஒரு வாரம் நீங்க அது அந்த ஆயத்தை ஒழுங்க ஓதுனாலேயே புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆயத்தின் விளக்கு அந்த ஆயத்திலே இருக்குது. இதுதான் குர்ஆன் ஓது விசேஷம். குர்ஆன் ஓதுகின்ற முறையே, அந்த டெக்னாலஜி, அந்த டெக்னிக் எவன் கற்றுக்கிட்டானோ அவனுக்கு மட்டும்தான் ஜிக்ர் தெரியும், ஞான விஷயம் தெரியும். இப்போ ஒரு சிம்பிளா உதாரணத்தை சொல்றேன், கேட்டுக்கிறங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்று எண்ணி நம்ம இன்னைக்கு வெளியே போறோம், ஒரு இடத்துக்கு போறோம். நல்லது செய்ய போறீங்களா கெட்டது செய்ய போறீங்களா விஷயம் வேற. யாரு கண்ணையும் பார்த்துடக்கூடாது, கண்ணில் பற்றக்கூடாது. நைஸா நடுவே ஆட்டோவோ ரிக்ஷா பிடிச்சி போய் அந்த இடத்த போய் சேர்ந்து கிளம்புறீங்க, வீட்டில் கிளம்புறீங்க. போய் அந்த வீட்டை யாரும் பார்க்கலப்பா, எல்லாரும் அவங்க வேலைக்கிறாங்கப்பா, நல்லபடி ஓடி வந்தாச்சுப்பான்னு சொல்லி வந்து ஒரு வீட்டில் போயிட்டீங்க தப்பா. சரியா? இப்போ வீட்டு யாரும் தெரியாமல் சேர்ந்துட்டீங்க, ஆசைப்படி சேர்ந்துட்டீங்க, உங்களை யாரும் பார்க்கல. அந்த வீட்டில் யாரை சந்திக்கிறீங்களோ, யாரை பேசுறீங்களோ, என்ன செய்யுங்களோ, அல்லாஹ் விரோதமான பேச்சு நடக்குதா அல்ல இஸ்லாமிய சம்பந்த பேச்சு நடக்குதா அது தெரியாது, ஏதோ. ஆனால் நீங்கள் யாருக்கு மக்களுக்கு தெரியாம வந்துட்டீங்க, நீங்கள் பேசுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் உங்கள் வாய் பேச எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறப்ப யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நானும் சொல்லியிருக்கிறான்னு அந்த கண் பார்க்குது. கண் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்குது. யாரை பார்க்குறீங்க, நீங்கள் யார் பேச்சை கேட்குறீங்களோ காது ஆடி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்குது. மேலும் உங்களுடைய தோல் உடம்பு பூரா நீ எங்கே இருக்கிற, எங்கே புறப்பட்ட, எந்த ரூமில் உட்காந்துருக்கிற எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்குது. தட் இஸ் டோட்டலாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்குது. உங்கள் தோல், இந்த கை எடுத்துக்கிட்டே போன, இப்படி பார்த்தா எந்த பக்கம் பார்த்தா முதுகு பக்கம் எல்லா பக்கம் நீ எங்கே போகிற, என்ன செய்ய, அவ்வளவே டோட்டலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்குதுமா. நீ தப்பிக்கவே முடியாது. இதை ஒன்னால மறைக்க முடியாது போச்சே. அதான் சொல்கிறேன் 22. இதை நீ மறைக்க முடியலையா, யாருக்கும் தெரியாம வந்துட்டீங்க. சரி, நீ என்ன பேசுற, சரி, இந்த சீக்கிரம் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதா. நாளைக்கு இந்த தோல் தான் எல்லாம் பேச சொல்லுவான். இதோ இந்த மாதிரி செஞ்சாவன், இங்கே போனா, இங்கே வந்தான், இதை பேசுறான், அதை பேசுறான்ட்டு தோல், கண்ணு, காது எல்லாம் பேச ஆரம்பிச்சு.
ஆகவே டோட்டல் வீடியோ உங்கள் உடம்ப உங்களை ஃபுல் நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் மரணம் அடையும் வரை முழுமையாக ஃபுல் எந்த டீட்டெயில் டோட்டல் என்ன செஞ்ச இந்த உலகத்தில், என்னென்ன பேசின, எதையெல்லாம் பார்த்த, எதையெல்லாம் கேட்ட, டோட்டல் ரெக்கார்ட் ஆகி மலக்கர் உயிரை வாங்கும்போது இதான் எனக்கு செஞ்சது வாழ்நாள் அப்படி சொல்லி டோட்டல் அந்த புத்தகம். இந்த புத்தகம் தான் அவங்க முன்னால் வைக்க, நீனே படிச்சுப்பார், இந்த உலகத்தை என்னென்ன செஞ்சு பார்த்து நீயே படிச்சுப்பாருன்னா பாப்பா ஒன்று விடாமல் எல்லாம் எழுதியிருக்கிறதே என்று ஆச்சரியப்படுவான் அந்த மனிதன். இதை ஒன்றால் மறைக்க முடியாமல் போச்சு. நீ என்ன மறைச்சிட்ட, யாருக்கும் தெரியாது செஞ்சுட்ட, யாருக்கும் தெரியாது என்று போட்டிய அவ்வளோ இருக்கிறாச்சு பண்ணி இதை புரிஞ்சு மனிதனே நீ ஒன்னே எப்படி நான் படைச்சவன் தெரியும் தெரியல உனக்கு. அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் மனிதன் படைத்த படைப்பை விதத்தை நீங்கள் முதல் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அறியாமல் புரியாமல் நீங்கள் அல்ல அறிந்து கொள்ளவே ஒரு காலம் முடியாது. அதையும் புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ திருப்பி படிங்க, அப்படி இப்போ புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். 22 படிங்க. அதை உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட் உங்களை நீங்கள் மறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆர்டர் போடல, தோலுக்கு ஆர்டர் போடல, என்னப்பா என்னை பற்றி சொல்லக்கூடாது, நான் ஒரு தப்பான காரியம் பண்ண போகிறேன், என்னை பற்றி வீடியோ எடுக்காத, எதிர்காட் பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியல. கண்ணை ஸ்டாப் பண்ண முடியல, காதுக்கை ஸ்டாப் பண்ண முடியல, உடம்பு ஸ்டாப் பண்ண முடியல. உடம்பு பூரா வீடியோ படம். இப்போ லேட்டஸ்ட் பேஜில் வீடியோ படம் அன்னைக்கு புத்தகம் வைக்கப்படும் சொல்கிறேன். ஆண்டவன் நீங்கள் செஞ்ச காரியம் அனைத்தும் ஒன்று விடாமல் எதையெல்லாம் மறைச்சிட்டு வச்சிருந்தீங்களோ மறைக்கப்படவில்லை. உண்மை வந்தே தீரும். ஆனு சொல்றான்ல, உண்மை வந்தே தீரும், சத்தியம் வந்தே தீரும், அசத்தியம் அழிந்து போகவே தீரும் சொல்றான்ல, இந்த வார்த்தை சொல்றோம். இதை நீங்க புரிஞ்சுக்கல. நாளைக்கு இந்த தோல் கண்ணு மூக்கெல்லாம் பேச போகுது. என்னென்னா இதெல்லாம் பார்த்தா, இதெல்லாம் கேட்டான், எங்கெல்லாம் போன இந்த உடம்பு எங்கெல்லாம் போணுச்சு அப்படி தோலே பழமிச்சு காட்டும். இவன் வாயடிச்சு இப்போ ஒன்றும் சேர்த்து பேச முடியாது, ஏற்று பேச முடியாது. இப்போ புரிஞ்சதா புரியலையா? சீக்கிரம் சொல்லுங்க. புரியல இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது இதை நீங்க உங்களால ஸ்டாப் பண்ண முடியல. உங்க கண்ணையும் காதையும் தோலையும் ஸ்டாப் பண்ண முடியல. இந்த விஷயம் உங்களுக்கு புரியல. புரியாததுனால, உங்க படைக்கப்பட்ட விதத்தை பத்தி தெரியாததுனால இதெல்லாம் ஒண்ணு பார்க்காது, தோல்லாம் பார்க்காதுப்பா, கண்ணெல்லாம் பார்க்காதுப்பா, காதெல்லாம் கேட்காதுப்பா, நம்ம தப்பான காரியத்தை யாருக்கும் தெரியாம பண்ணிடலாம்ப்பான்னு போனீங்க. டோட்டல் ரெக்கார்டே இருக்குது. பிறந்ததுல இருந்து நீ இறந்து போற வரையும் அவ்வளோ நான் ஸ்டாப்பை ஓடிட்டே இருக்குது. உங்க வீடியோ, உங்க உடம்பே வீடியோ உங்களை பத்தி ஃபுல் டீட் எடுத்துக்கிட்டே இருக்குது. தவிர நீ எதுவுமே செய்ய முடியாத. இதை உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது, தடுத்து விட முடியாது, நீங்க தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை ஆணை படைச்சிக்கிறான்பா. சாதாரண விஷயம் கிடையாது உங்களை பத்தி புரியுறது. அதையும் புரிஞ்சுக்கணுங்க. இப்ப எல்லாரும் புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சதில்ல சார். இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி, கிப்லா என்றால் என்ன? காபா என்றால் என்ன? அகபா என்றால் என்ன என்று கேட்டிருந்தேன். 3 கேள்வி கேட்டிருந்தேன். கிப்லா பத்தி சொல்லுங்க. யாராவது முதலில் கிப்லா பத்தி சொல்லுங்க. என்ன தம்பி? கிப்லா என்பது அரபி வார்த்தை, அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதை முதலில் நான் புரிந்து. சரி கேட்ட சரி தம்பி, இது அரபி வார்த்தை, இதுக்கு அர்த்தமே கிடையாது. நீ அர்த்தம் சொல்லவும் முடியாது. எந்த காலம் அர்த்தம் சொல்ல முடியாது. முற்றிலும் உணரக்கூடிய விஷயம், இதயத்தால் உணரக்கூடிய விஷயம். அல்லாஹ் என்பது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. நீ தமிழ்லையும் அல்லாதான், இங்கிலீஷ்லையும் அல்லாதான்,
எந்த லாங்குவேஜில் பேசினாலும் அல்லாஹ் தான். அதே போல தான் ஜிக்ர் என்ற வார்த்தையும், அதே போல தான் கிப்லா என்ற வார்த்தையும். இப்போ அர்த்தம் வேண்டாம். ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அந்த விஷயத்தை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. கிப்லா இதுவரை கிப்லாவை யாரும் ஏற்படுத்தியதும் கிடையாது. கிப்லா என்னவென்று எவனுக்கும் தெரியாது, அர்த்தமும் புரியாது. இப்போ யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இல்லை நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க கிப்லாண்டா? சார் எவ்வளவுதான் பார்த்தாலும் எனக்கு வரவே முடியல சார். நாங்க திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தாலும் ஏற்கனவே நாங்க படிச்சதுதான் அதுல தெரிய வருது. புதுசா ஏதோ இருக்கா, நான் அதை என்னால கண்டுபிடிக்க முடியலைங்க சார். சரிம்மா, அதாவது சொன்னீங்களே, சரி. இப்போ நீங்க ஓதுற முறையை உன்னை யாரும் கற்றுக்கல. ஓதுகின்ற முறை, அந்த டெக்னிக், அந்த டெக்னாலஜி அது குர்ஆன்லயே இருக்குது. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது ஒழுங்கா ஓதிட்டே வந்தாதான் அந்த விஷயத்தை, அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிப்பீங்க. அது உள்ளேயே இருக்குது. உங்களை பொறுத்து, உங்களுடைய வேகத்தை பொறுத்து, உங்க எண்ணங்களை பொறுத்து, உங்களோட ஆசையை பொறுத்து தான் அது வெளிப்படும், இல்லை வெளியே வராது. அது புரிஞ்சுக்கிறீங்க. நீங்களே உங்களுக்கு தெரியாம இருப்பதற்கு தடுத்து கொண்டே குர்ஆனை தெரியக்கூடாது என்ற எண்ணத்தோட தான் நீங்க ஓதுறீங்க. தெரியணும்னு ஆசையோட நீங்க அடி எடுத்து வச்சீங்கன்னா அது உடனே வெளியே வரும், இல்லை வராது. அது புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கிப்லா என்பது மூசா காலத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. தம்பி பிரபாகரன் எழுதி கொள்ளுங்கள். கிப்லா இந்த விஷயம் நபி மூசா கால, இஸ்ரேல் காலத்தில் வந்த மூசா நபி காலத்திலிருந்தே அந்த பெயர் ஆரம்பம் ஆகிவிட்டது, கிப்லா. அப்பவே யாருக்கு அர்த்தம் தெரியாது. கொஞ்சம் மீட்டில் போட்டுக்கிறோமா, எல்லாரும் சவுண்ட் வந்துட்டு இருக்குதுமா, கொஞ்சம் மீட்டில் போட்டுக்கிறோங்க, கொஞ்சம் அமைதியை கேளுங்க. எனக்கு எழுத வேண்டிய விஷயம் இருக்குது, அக்கா எல்லாம் மீட்டில் போட்டுருங்க. நோட்டு புக்கு கை எழுதிக்கிறங்க, விஷயத்தை எழுதிக்கிறங்க. கிப்லா என்ற வார்த்தை, இந்த விஷயம் மூசா நபி கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னர் இந்த வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகின்றான், கிப்லா. இப்போ ஒன்று சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. 10வது சூரா எடுங்க, 10:87 முக்கியமான விஷயம். இது இல்லாம நீங்க எது இல்லாம இஸ்லாம் நுழைய முடியாது, நீங்க சொர்க்கம் போக முடியாது, புரிஞ்சுக்கிறீங்க. இது இல்லாம நீங்க சொர்க்கமே போக முடியாது. இது இல்லாட்டி, இது புரியாட்டி, இது செய்யாட்டிங்க ரசூலுக்கு விரோதி, அல்லாஹ்வுக்கு விரோதி. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. 10:87 10:87 எடுத்துட்டீங்களா? படிங்கம்மா. ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் சமூகத்தாருக்காக எகிப்த் நகரில் வீடுகளை அமைத்து கொடுங்கள். கொஞ்சம் இருங்கம்மா. இப்போ ஒவ்வொரு வரியா படிக்கிறேன், ஒழுங்கா கேட்டுக்கிறீங்க. தம்பி பிரபாகரன் ஒழுங்கா கேட்டுட்டு வாங்க, புரியாட்டின்னு கேளுங்க. இப்போ மூசாவுக்கும் அவர் தம்பி ஹாரூனுக்கும் அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்றான். உங்களுடைய மக்களுக்கு எகிப்து நாட்டில், இந்த ஈஜிப்ட் கண்ட்ரி, இந்த தேசத்தில் வீடுகளை கட்டி கொடுங்கள். ஒரு 1000 பேர் இருக்கிறாங்களா, 1000 பேர் இருப்பாங்க கவுமுகள், இஸ்ரேல் கூட்டம். அது இஸ்ரேல் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீடுகளை கட்டி கொடுங்கள். அப்புறம் உங்களுடைய அவ்வீடுகளையே கிப்லாவாக்கி, கொஞ்சம் அந்த வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி. இப்போ இன்னைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீட்டு உட்காந்துருக்கிறோம். உங்க வீடு தான் உங்களுக்கு கிப்லா. பிரபாகரன் வீடு தான் உங்களுக்கு கிப்லா. ஃபரிதா வீடு தான் உங்களுக்கு கிப்லா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையா? நசீர் வீடுறாங்களே, அந்த வீடு தான் அவங்களுக்கு கிப்லா. வீடுகளை கிப்லாவாக ஆக்கி கொள்ளட்டும். கிப்லாக்கு அர்த்தம் தெரியாது, அது என்ன விஷயம் என்று புரியாது. உங்கள் வீடுகளையே நீங்கள் கிப்லாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்புறம் அதனால இந்த செவரு, கல், மண், ஜல்லி, இந்த குடிசை
இது கிப்லான்னு செய்யாதீங்க, உடனே வீடை போய் கிப்லான்னு செய்யாதீங்க. அந்த வீட்டில் உள்ளவர்கள், அந்த வீட்டில் வசிக்கும் மக்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் கிப்லா ஆக்கிக் கொள்ள வேண்டும். எதை கிப்லா ஆக்குறது? கிப்லா என்னவென்று தெரியாது. அல்லாஹ் குர்ஆன் எங்கேயும் சொல்ல கிப்லா என்றால் அதுக்கு அர்த்தமோ மீனிங்கோ விளக்கம் எதுவுமே சொல்லவில்லை. யாருக்கு புரியும்? குர்ஆனை ஒழுங்கா ஓதி கொண்டு வந்து தக்குவாவை அடைகிறீங்கல்ல, தக்குவா அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் கிப்லா என்னவென்று புரியும். அவர்களுக்கு அல்லாஹ் வழியை காட்டுவான். வழியை காட்டுவர்களை தவிர வேறு எவரும் இந்த கிப்லாவை அறிந்து கொள்ள முடியாது, பின்பற்றவும் முடியாது. கேட்டுக்கிட்டே வாங்க, அமைதியா ஒழுங்கா கேட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நீங்கள் இருக்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் வசிக்கும் வீடு தான் கிப்லா, அவர்களுக்கு கிப்லா. இது ஏதோ அர்த்தம் புரியுதா? புரியாது. காரணம் கிப்லா என்னவென்று நம்மளுக்கு தெரியாது. கிப்லா ஆக்கி கொள்ளட்டும். இப்போ யாருமே கிப்லா என்ன தெரியாது. இன்னும் கிப்லா ஆக்குன்னு அவங்க எல்லாம் புரிஞ்சு வீட்டை உட்காந்து குடியேறிட்டாங்க. மக்கள் வீட்டை கட்டி கொடுத்தாச்சு, உட்கார்ந்துட்டாங்க. இனிமேதான் அந்த மக்கள் ஒவ்வொருத்தரும், அந்த வீட்டுக்காரங்க ஒவ்வொருத்தரும் அந்த வீடை கிப்லாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். இனிமே ஆக்க போறாங்க. அவங்க ஆக்குனாங்களா இல்லையான்னு மற்ற விஷயம். ஒருத்தனு கிப்லா ஆக்கல, ரசூல் மூசாவோட பேச்சை கேட்கல, அவரு கொடுத்த அந்த குர்ஆன் கொடுத்த தௌராத் வேதத்தை யாரும் படிக்கல, எல்லாத்தையும் மாத்தியாச்சு. அன்னைக்கே போச்சு, கிப்லா போயிடுச்சு. ஆனால் கிப்லா அப்படியே நிற்க அன்னை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரை கிப்லா, முகம்மது வரை கிப்லா இருக்குது. கிப்லாவாக ஆக்கி இந்த மாதிரி விஷயம் ஆரம்பிக்குது. நேற்று போன தடவை சலாத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். சலாத் எப்படி பண்ணணுன்னு, யார் எப்படி சலாத் அடைவார்கள் ஃபுல்லாக சொன்னவங்களுக்கு. இனிமேல் தான் நீங்கள் கேட்டிங்களா, சலாசலாம் கேட்டிங்களா, இந்த மாதிரி வரப்போகுது. கிப்லாவை ஆக்கி கொள்ளட்டும். அடுத்த வார்த்தை, அவற்றில் தவறாமல் சலாத்தை நிலைநிறுத்துங்கள். போருமா? நீ கிப்லாவை ஆக்குனாதான் நீங்க சலாத்தையே நிலைநிறுத்த முடியும்பா. புரிஞ்சுக்கிறங்க. இந்த ஒரு ஆயத்துல எவ்வளவு விஷயம் புரிஞ்சுக்கிறங்க. சலாத் கேட்டதுங்களே, நீ கிப்லாவா முதல் வீடு ஆக்கணும். அப்ப சலாத் எங்க எடுத்தேன்னு, வீட்டில் நிலைநிறுத்த வேண்டும். சலாத்தை நிலைநிறுத்த வேற எங்கேயும் போகக்கூடாது. உங்க வீடுகளையே கிப்லா ஆக்கி கொள்ளுங்கள், அதிலேயே சலாத்தை நிலை நிறுத்த வேண்டும். இப்ப சலாத்தை நிலை நிறுத்துவதற்கு உங்கள் வீடுதான். அந்த வீடு கிப்லாவாக ஆன பின்னர் தான் நீங்கள் சலாத்தை நிலை நிறுத்த முடியும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, மூசாவுடைய காலத்தில் ஏற்பட்டு விட்டது. இது சொன்னவரை புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சதுல? நல்லா புரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். நீங்க சலாத்தை நிலைநிறுத்துவதற்கு சலாத்தை எப்படி அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டேன். 8283 சொல்லிட்டேன். உங்களுக்கு மனசு இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்கு உன் வீட்டுக்கு வா. அந்த வீடை கிப்லாவுக்கு முதல்ல, அப்புறம் செய். எவனுக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது இந்த விஷயம். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. கேட்டே வாங்க. மியூட்டை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. கேள்வி கேட்டால் டக்கு பதில் சொல்லுங்க. உன்னை மியூட்டில் போட்டுருங்க. இப்போ அதில் தவறா சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். சலாத்துனா என்னன்னு தெரியாது, கிப்லான்னா என்னன்னு தெரியாது, ரெண்டும் தெரியாத மக்கள் அந்த காலத்துல இன்னைக்கு வரையும் யாருக்கும் தெரியாது சொல்லிடுறோம். அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரையும் எவனுக்கும் தெரியாது. சலாத் என்றாலும் தெரியாது, கிப்லா என்றாலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். அப்புறம் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்திகளும் கூறுவீர்களாக. மேலும் நம்பிக்கை ஈமான் கொண்டவர்களுக்கு இப்பதான் நீங்கள் பயான் செய்ய முடியும். பயான் செய்வதற்கு நீங்கள் தகுதி எப்ப அடைகிறீங்க கேட்டா, கிப்லா வாக்குன்னு வீட்டை அல்ல சலாத்தை நிறுத்திய பிறகு நீங்கள் நற்செய்தி பயான் செய்ய வேண்டும். இது 3 எவனும் செஞ்சதே கிடையாது. அதே சொல்லிடுறேன்.
இன்னைக்கு ஆடு மாடுகள் அதை விட கேவலமான நிலையில் நாம் இருக்கிறோம் தம்பி. அதை புரிஞ்சுக்கிறங்க. ஒருத்தனும் கிடையாது இன்னைக்கு குரான் ஓரனும் கிடையாது, புரிஞ்சவனும் அவனும் கிடையாது. சும்மா தூக்கி வச்சு ஏடுகளே சுமக்கும் கழுதை நானும் சொல்லிட்டான். நம்ம சொல்லிட்டான் கழுதை முதல் உப்பு மூட்டை வச்சாலும் என்ன, இந்த குரானை சென்று உணவு கழுதைக்கு அந்த மாதிரி நம்ம கழுதை ஆக்கிட்டான். ஏடுகளை சுமக்கும் ஏடுகள்னா புத்தகத்தை சுமக்கும் கழுதைகள் பட்டம் வாங்கியாச்சு. அந்த பட்டத்தோட தான் இன்னைக்கு வரை சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புரிஞ்சதா? இப்போ 1087 மனசை வச்சு எழுதிருங்க. இப்போ கிப்லான்னு ஹெட்டிங் போட்டு 1087 நான் சொன்ன விஷயத்தை ஒழுங்கு எழுதிக்கிறேங்க. இப்போ தம்பி பிரபான்னு கேட்டீங்க. இந்த வார்த்தை அரபி வார்த்தை இருந்தாலும் அது அர்த்தம் கிடையாது. இங்கிலீஷ்லையும் கிப்லான் தான் நீ வாசிக்கணும், தமிழ்லையும் கிப்லான் தான் நீ வாசிக்கணும் தம்பி. சரி, இப்போ 2வது சூராவுக்கு வாங்க. சாப்டர் 2. அதில் 143 143 இருங்க. ஒழுங்கா இதுல தான் இருக்குது, விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன் தெரியாது புரியாது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். காரணத்தை இப்போ அல்லாஹ் சொல்றோம். 2:2 143 மெதுவா ஒவ்வொரு வரியா படிக்கிறேன், ஒழுங்கா கேட்டுக்கிறங்க, எழுதிக்கிறங்க. இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலை உள்ள உம்மத்தாக ஆக்கியுள்ளோம். இந்த முறையில், இந்த கிப்லாவின் முறையில் உங்களை ஒரு நடுநிலை உம்மத்தாக, நடுநிலை உம்மத்தாக என்றால் நியாயமாக உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, ஒரு மனிதர்களாக நாம் உங்களை ஆக்கியுள்ளோம். இந்த விஷயத்தில் யார் இருக்கிறாங்களோ நடுநிலைவாதிகள், நியாயமாக நடக்கக்கூடியவாதிகள் என்று அல்லாஹ் சொல். இந்த முறையில் உங்களை ஒரு நடுநிலை உம்மத் என்ற சொசைட்டி, ஒரு குரூப், ஒரு கூட்டமாக ஆக்கியுள்ளோம். அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும். இப்படி எதுக்கு உங்களை ஆக்கினோம் தெரியுமா? மற்ற மனிதர் இருக்கிறாங்களே, சொல்லு கேட்காத மக்கள், இவர்களுக்காக நீங்க சாட்சியாளர் இருக்க. நான் கிப்லாவில் இருக்கிறேன், ஈமான் கொண்டவனாக இருக்கின்றேன் என்று நீங்க சாட்சியாளர் இருக்கன்னு மற்ற மக்களுக்கும், அதே போல் ரசூல் உங்கள் சாட்சியாளராக இருப்பதற்காகவுமே ஆகும். உங்க ரசூல் உங்களுக்கு சாட்சியா இருக்கிறார். இது உண்மை கிப்லால் இருக்கிறாங்க, ஈமான் கொண்டவர் இருக்கிறாங்க, ரசூல் உங்களுக்கு சாட்சியா பேசுவாங்க. நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர் இருங்கள். இது ஆக்குவதற்காக தான் நான் இந்த கிப்லாவை ஏற்படுத்தினேன். அடுத்தது, யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு குதிகால்கள் மீது பின் திரும்பி செல்கிறார்கள் என்பதை அறிவித்து விட வேண்டி கிப்லாவை நிர்ணயித்தோம். இப்ப கிப்லாவை எதுக்கு நிர்ணயித்தோம் என்றால், யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் நம் தூதரை விட்டு புறக்கணித்து பின்பக்கம் ஓடிவிடுகிறார்கள் என்பதை அறிவித்து கொள்வதற்காக நாம் இந்த கிப்லாவை ஏற்படுத்தினோம். அல்லாஹ் சொல்ல, எதுக்காக கிப்லா, எதுக்காக ஏற்படுத்தின, என்ன காரணத்திற்காக ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கிப்லாவை ஏற்படுத்தி, யார் ரசூலை பின்பற்றுகிறார்கள், யார் ரசூலை பின்பற்றாமல் குதிகால் பக்கம் திரும்பி புறங்காட்டு ஓடி விடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் கிப்லாவை ஏற்படுத்தினோம். இன்னைக்கு கிப்லா என்னவென்று தெரியாது. நாம் இன்று ரசூலை பின்பற்றவில்லை. ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் குர்ஆனுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கை வெகு ஜோராக போய்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். கிப்லா தெரியவில்லை, நிம்மதியா போச்சுப்பா என்று நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு காலம் உங்களுக்கு கிப்லா புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் 10 வருஷமாவது குர்ஆனை ஒழுங்காக ஓதி வருவீர்களே, ஆனால் நீங்கள் கிப்லா என்ன என்பதை உள்ளுக்குள்ளேயே அல்லாஹ் உண்டாக்கிடுவான். எவனுக்கு உண்டாக்குனானோ அவன் இருக்கிற வீடு கிப்லாவாக ஆகிவிட்டது. அந்த ஆயிரக்கணக்கான வீட்டில் ஒழுங்கா ஓதி விஷயத்தை புரிஞ்சவனுக்கு அல்லாஹ் கிப்லாவை அறிவிப்பான். அவன் தூதை ஒழுங்காக பின்பற்றி நடப்பான். அவன் இருக்கிற வீடு கிப்லாவாக ஆக்கிக்கொண்டான், தன் வீட்டை கிப்லாவாக ஆக்கி கொண்டான்.
இருந்தாலும் கிப்லாவுக்கு அர்த்தம் வெளியே சொல்ல முடியாது, இருதயத்தால் உணரக்கூடிய விஷயம். அப்புறம் இது அல்லாஹ் வழிகாட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலுவாகவே இருந்தது. இப்ப சொன்னா எழுதி வச்சுக்கிறா இல்லையா? நீங்க எழுத மாட்டீங்க. இப்ப அடுத்த விஷயம், உண்மையான விஷயம், இது அல்லாஹ் யாருக்கு வழியை காட்டினானோ, நல்லா புரிஞ்சிருங்க, அல்லாஹ் யாருக்கு வழியை காட்டினானோ அவனை தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலுவாகவே இருந்தது. நிச்சயமா மிக்க பலுவாக, சுமையாக, கஷ்டமாக இருந்தது. யாருக்கு கிப்லா அறிந்து கொள்ளவில்லையோ, யாரு அல்லாஹ்விடமிருந்து வழியை அறிந்து கொள்ளவில்லையோ, கிடைக்கவில்லையோ, அவர்களுக்கு இது மிக்க பலுவாக, கஷ்டமாக இருக்கிறது. இந்த கிப்லாவை பின்பற்றி நடப்பதும் ரசூலை பின்பற்றி நடப்பதும் மிக்க கடினமான காரியம். என்ன காரணத்தால் அல்லாஹ் யாருக்கு வழியை காட்டவில்லையோ அவர்களுக்கு மிக்க கடினமான காரியம் ஆகிவிட்டது. இந்த கிப்லா இந்த வார்த்தை சாதாரண விஷயம் இல்லை. இந்த கிப்லா என்ற விஷயத்துக்குள்ளதான் என்னெல்லாம் சொல்றீங்க, மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் அக்ஸா, மஸ்ஜித் பைத்துல் ஹராம், என்னென்ன பைத்துல் ஹராம், மஸ்ஜித் என்னெல்லாம் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடுச்சு தம்பி, அதுக்குள்ள அடங்கிடுச்சு, கிப்லாக்குள்ள அடங்கிடுச்சு. இதுலேருந்து தான் பைத்துல் ஹராம், மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் அல் அக்ஸா, மஸ்ஜித் இல்லாஹின்னு வருதுல்ல, ஹராமம் புனிதமான பள்ளி, புனிதமான மஸ்ஜித் வருதுல்ல, இதெல்லாம் இதுலேருந்து ஒவ்வொன்றா வெளியே வருது, கிப்லாலேருந்து வெளியே வருது. அவ்வளோ அடக்க பெற்றது இந்த கிப்லா விஷயம். இவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது, வார்த்தை கிடையாது சொல்றதுக்கு இந்த விஷயம். ஆனால் கிப்லா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லல, தெரியாது, சொல்ல முடியாது, உணர்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்போ என்ன படிச்சீங்க? பலுவாகவே இருந்தது மற்றவர்களுக்கு. மற்றவர்களுக்கு பலுவாகவே. இப்போ உங்க யாருக்கு புரியல, நிச்சயம் பலுவாக இருக்குது. என்னப்பா இது இந்த மாதிரி ஒன்றும் புரிய மாட்டேங்குது, விஷயம் புரிய மாட்டேங்குது. என்னத்தை செய்யணும்னா, நம்முடைய முடிவு காலம் நெருங்கிவிட்டது, குரானை தொடவில்லை, நமக்கு நரகம் நிச்சயமாகிவிட்டது என்று அல்லாவே சொல்லிவிட்டான். 7170179 7/179 நாம் ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம், நரகத்திற்காகவே படைத்திருக்கின்றோம். அந்த வாக்கு உண்மையானது, அது யாரும் மாற்ற முடியாது. அதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நரகத்துக்கு போவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்று வரை தெரியாது. இந்த ஒரு 243 கிப்லாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரசூலை பின்பற்று தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாருக்கு அல்லாஹ் வழியை காட்டுகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் இது ஈஸியா இருக்கு, மற்றவங்க கஷ்டம் பலுவாக இருக்கு. எது ஈஸியா இருக்கு? கிப்லாவை பின்பற்றி நடப்பது, அது மட்டும்தான் ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும். 90-12 எல்லாம் எழுதிக்கிட்டா நல்லது. சும்மா கதமா கேட்டு உட்காந்துருக்காதீங்க. என்னென்ன நேரம் போயிட்டு இருக்குது. நரகத்துக்கு பயந்தவன் எழுதுவான், இல்லாட்டி ஒன்று எழுத மாட்டான். 90-12 படிங்க. இன்ன அலைனா லல்லுதா, வழியை காண்பித்தல் நிச்சயமாக நம்மீது இருக்கிறது. வழியை காட்டுவது, யாருக்கு வழியை காட்டுகின்றானோ அவனுக்கு படிச்சீங்கல்ல, 2:143 படிச்சீங்கல்ல, அந்த வழியை காட்டுவதற்காக இந்த ஆயத்தை காட்டுற. நிச்சயமாக வழியை காட்டுவது நம்மீதே இருக்கின்றது. எந்த காலத்தை நீங்க இறைவனை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கேட்டு நீங்க வழி அவன்கிட்ட கத்துக்க போறீங்க, அது போச்சு. இப்போ உண்மை வழியை காட்டு அதே சொல்லிடு. 2:157 2:157 கிடைக்கு. எழுதிக்கிறங்க, விஷயம் உண்மையை பார்த்துக்கிறீங்க, அவ்வளவு உண்மையை கண்ணால் பார்க்குறீங்க நீங்க. 2:157 அவர்களுக்கு சலவாத்தை கொடுத்து ரஹமத்தையும் அருளையும் கொடுக்கின்றான். பின்னர் இன்னும் இவர்கள் தாம் வழியை அடைந்தவர்கள், இவர்கள் தான் வழி, அல்லாஹ்வின் வழியை அடைந்தவர்கள். இதுல ஒரு விஷயம்,
சலாத் இல்லை, சலவாத் புதிய விஷயம். இதுக்கு அர்த்தம் கிடையாது. எப்படி கிப்லாக்கு அர்த்தம் கிடையாதோ சலவாத்து அர்த்தம் அல்லாஹ் தருவான். தரும்போது வாங்கிக்கிறீங்க. அப்போ பாருங்க சலவாத்துனா என்னன்னு தெரியவர்களுக்கு அல்லாஹ் சலவாத்தை கொடுத்து ரஹமத்தையும் கொடுத்து அருளையும் கொடுத்து பின்னர் வழியையும் காட்டுகின்றார். இந்த வழியை அடைந்தவர்கள் மட்டும்தான் கிப்லாவை பின்பற்ற முடியும், கிப்லாவாக ஆக்கி கொள்ள முடியும் தன் வசிக்கும் வீடை. இல்லாவிட்டால் கிடையாது. இந்த ஒரு ஆயத்துல நம்முடைய கதை முடிந்து விட்டது. தப்பிக்க முடியாத குற்றவாளிகளாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனை ஓத தெரியவில்லை, புரிந்து கொள்வதற்கு சக்தியும் கிடையாது. காரணம் அந்த ஆசை கிடையாது, ஆசையே கிடையாது, முடிஞ்சு போச்சு. இன்னும் குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹ் சொல்லிய முறை இன்னும் நீங்க கையாளவில்லை, கடைபிடிக்கவில்லை, அதை தேர்ந்து எடுக்கவும் இல்லை குர்ஆனை ஓதுவதற்கு. அப்பேற்பட்ட முழு சோபேறிகளாகவும் நரகத்திற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தப்பிக்க முடியாத குற்றவாளி அல்லாஹ்வின் முன்னால். உங்களுக்கு விரோதமாக இந்த தோலும் கண்களும் காது எல்லாமே உங்க விரோதம் பேசுது. இப்பேற்பட்ட குற்றவாளி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இப்பொழுது 143 புரிந்து கொண்டது. உன்ன விஷயம் ஒன்று இருக்குதுல்ல, யார் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் தூதரை பின்பற்றாமல் புறங்கால் ஓடி போய்விடும் என்று அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த கிப்லாவை நிர்ணயித்தோம். புரிஞ்சுக்கிறீங்க, எழுதிக்கிறீங்க. ரசூலை பின்பற்றுவதற்கு கிப்லா அவசியம். வாத்தி உல்லாஹ வாத்தி ரசூல் படிச்சிருப்பீங்க. அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை பின்பற்ற என்னன்னு தெரியாது. தூதரை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்த கிப்லாவை நீங்க என்னைக்கு ஆக்கி கொள்ளவில்லையோ தூதரை பின்பற்ற முடியாது. எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பார்த்துங்க ஆயத்தில். இதே 10 வருஷம் இந்த ஒரு ஆயத்தை 10 வருஷம் போயிட்டு இருக்கலாம். அதிலே விஷயம் எடுக்கலாம். அப்ப இருக்கு, அதுக்குள்ள விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லிட்டுருக்கிறேன், ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். விளக்கம் இல்லை, அர்த்தம் சொல்லிட்டு அந்த ஆயத்தினுடைய என்ன போட்டு இருக்குது அதை உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கிறேன். புதுசாக அதையும் சேர்த்துக்கல, அதில் குறைக்கவும் இல்லை. இப்போ உங்களோட கேள்வி கேட்குறேன், அல்லாஹ்வை பின்பற்று எப்படி? நான் இப்போ கேட்கலப்பா, உங்களுக்கு சொல்ல தெரியாது. தூதரை பின்பற்றுவீங்க, குர்ஆன்லேருந்து காட்டு. தூதரை பின்பற்றுவீங்க, குர்ஆன்லேருந்து காட்டுங்க. ஆயத்து இருக்குது எப்படி தூதரை பின்பற்றுவது, யாரால் தூதரை பின்பற்ற முடியும் என்று தூதரே சொல்லுகின்றார். என்னை யார் பின்பற்ற முடியும்? தூதரே சொல்லுகின்றார். எப்படி பின்பற்றுவீங்க? தூதரை எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. குர்ஆன் வைத்தா வர்றீங்க எல்லாரும்? சரி, நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. எழுதி கொள்ளுங்கள், கேள்வி எழுதி கொள்ளுங்கள். தூதரை பின்பற்றுவது தூதரே சொல்லுகின்றார். 3வது சூராவில் 31வது ஆயத்திடுங்க. என்ன நீங்க ஓதுறீங்க, என்ன எழுத சொல்ல எழுதி ஓதுங்க சொல்ல எழுதுறதே கிடையாது. சும்மா கதை படிக்கிறது மோசமாக படிக்கிறது குர்ஆன். கதவுக்காக இன்ட்ரெஸ்ட் படிப்பீங்க தம்பி இங்க, ஆனால் குர்ஆன் அது மோசம் படிக்கிறீங்க. 3:31 எடுங்கப்பா, எல்லாரும் எழுதிக்கிறங்கப்பா. தூதரை எப்படி பின்பற்றுவது எழுதி கொஸ்டின் எழுதிக்கிறங்க. எழுதிட்டு படிங்க. 3:31 படிங்க. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். இப்ப என்ன சொல்ற சொல்? நீங்க அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால், அல்லாஹ்வை விரும்புவீர்களேயானால் உங்களுக்கு அல்லாஹ் நீ யாருன்னு தெரியாது, அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாது, அவனுடைய எப்படி பேசுறதுன்னு தெரியாது, அவனை எப்படி படைகிறது நண்பனாக்காதுன்னு தெரியாது. அல்லாஹ் யாருன்னே தெரியாது. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது சொல்லிடுறப்பா, உங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஒன்று அல்லாஹ்க்கு பயப்படுறதும் கிடையாது, அல்லாஹ் வணங்குறது வணக்கம் தெரியாது, பயம் தெரியாது. எப்போ நீ யாரோட பேசுவீங்க, எப்படி நேசிப்பீங்க? ஒன்றும் தெரியாத தெரியாத நேசிப்பீங்க, நீங்கள் தெரிஞ்சாத நேசிப்பீங்க.
அது ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ்வை நேசிப்பீர்களே ஆனால் என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றுங்கள். எந்த காலத்து அல்லாஹ் நேசிக்கிறது, பார்க்கறது, பேசுறது, அதுக்கப்புறம் ரசூலை நீங்க பின்பற்றுறது. எப்படி அர்த்தம் பார்த்தீங்களா? எப்படி சொல்றான் பார்த்தீங்க அல்லாஹ் குர்ஆன்ல? அப்படி என்னை பின்பற்றி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீ என்னை ஃபாலோ பண்ணி நடந்தால்தான், ரசூலை பின்பற்றி நடந்தால்தான், தூதரை பின்பற்றி நடந்தால்தான் அல்லாஹ் உன்னை நேசிப்பான்பா. உனக்கு அல்லாஹ்வும் தெரியாது, ரசூலையும் தெரியாது. அது படிச்சோம்ல 140 என்ன படித்தோம், 240 எவர் ரசூலை விட்டு பின்பற்றி ஓடுகிறார்களோ, எவர் ரசூலை பின்பற்றுகிறார்கள், எவர் ரசூலை பின்பற்றவில்லை படிச்சோம்ல 243 என்ன சொல்ல போறீங்க இப்ப நீங்க? கதை முடிஞ்சிச்சுல. சும்மா தேவையில்லாம உன் நேரத்துக்கு ஆக்காதீங்க, ஒழுங்கா ஓது உட்காந்து பேசத முழுமை நிறுத்துக்கு. முதல்ல நீங்க ஒவ்வொருத்தரும் தான் எப்படி ஓத வேண்டும் என்ற எண்ணத்தோட ஓதுங்க. நீங்க மற்றவங்க பேசுனது, பார்த்தது, சீக்கிரது, போனது நிறுத்துங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன், நீ என்னைக்கு சொந்தக்காரன் பந்துக்கள் வீட்டுக்கு போது ஸ்டாப் பண்றியோ அன்னைக்கு தான் நீ உருப்பிடுவப்பா. அது உருப்பிட முடியாது, ஒரு காலம் முடியாது. குர்ஆன் ஓதாத மக்களிடம் நீ போய் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கடா, நீ அழிந்தேன்னு அர்த்தம். இப்படி வழிஞ்சவன போய் அல்லாஹ் ஃப்ரெண்டை நேசிப்பான்? நீ அல்லாஹ்வை நேசிப்பீர்களே ஆனால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ஒன்று அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. அல்லாஹ்வை நேசிக்க முடியாது, ரசூலை பின்பற்ற முடியாது, அல்லாஹ் அவங்களை நேசிக்க மாட்டான். இது கதை முடிஞ்சது. இந்த விஷயத்திலையும் நாம் முற்றிலும் குற்றவாளிகளாக ஆகிவிட்டோம். என்னத்தை ஓதுறீங்கப்பா நீங்க? அதான் சொல்லுங்க, என்னத்தை ஓதுறீங்க? சும்மா தமாஷா ஓதுறீங்கப்பா நீங்க? பிரிஞ்சுக்கிறீங்கள? 2வது சூறால கேட்கிறோம், இந்த 2 ஆரம்பத்துல கேட்கிறோம். இன்னும் ஆரம்பத்தை விட்டாச்சு, எங்கேயோ போயாச்சு. அங்கே போனா ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி ஓயிட்டு இருக்கிறீங்க. நீங்க கேட்ட உடனே பதில் சொல்லிருப்பீங்க. கிப்லான்னு போட்டு அது வர்ற ஆயத்தை எழுதி விஷயத்தமா இருக்குது இல்லை எழுதி வச்சிருப்பீங்க, சொல்லிருவீங்க. ஒன்றும் பதிலை காணாம ஏன் எழுத காணாம்? நீங்க எழுதாம எல்லாம் நீங்க முன்னேற முடியாது தம்பி. மக்களே, நீங்க எழுதாம முன்னேற முடியாது, ஒரு காலம் முடியாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. எழுதணும், கை வலிக்க எழுதணும். தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு குர்ஆனை ஓதி சிந்திக்கணும். இது இல்லாம தான் நீங்க சொர்க்கம் ரொம்ப சுலபமா சொர்க்கம் போயிடலாம் என்று என் மனதை எண்ணிக்கொண்டான ஆண்டவனை கேட்கிறான். நீங்க சுலபமா போக முடியாது, கஷ்டமா போக முடியாது. கஷ்டத்துடனே தான் நீ நாளைக்கு அல்லாஹ் முன்னால் நிற்பாய். நீ என்னென்ன அநியாயம் செய்து கொண்டிருந்தாய் என்பதை நீயே ஒத்துக்கொள்ளுவாய் அல்லாஹ்வின் முன்பு. இப்போ ரசூலை பின்பற்றுறது நிறைய தடவை ஓதிக்கிறீங்க, கேட்டா பதில காணும். என்ன ஓதுறீங்க? அதுக்கு ஒழுங்கு எழுதியிருந்தா பார்த்தா சொல்லலாம்ல, அதுவும் கிடையாது. இப்படி இருங்க, ஒன்றுமே சொல்லப்பா. விஷயத்தை என்ன விஷயம்னு ஆணித்தரமாக உண்மை எடுத்து காட்டிடுறேன். ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்க சொந்த விஷயம். கட்டாயம் யார் கடைசாத்தில் கட்டாயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. இருக்க விஷயம் உண்மை விஷயம் மக்களுக்கு சொல்லலாம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தவிர மற்றபடி நீங்கள் நான் சொல்ல கேட்டுக்கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை ஏற்படுத்திவிட்டான். அதனால உங்க வழியை நீங்க ஓதிக்கிட்டு பின்பற்ற வழியை பாருங்க. கியாமத்தினால அல்லது அவனுடைய மரணம் வரை காத்திருக்க மாட்டாண்டவன், நடுவுலையே பிடிச்சிருவான். இவ்வளவு தூரம் சொல்லி குர்ஆன் நான் சொல்றவன் ஓதவில்லை, படிக்கவில்லை, அதுக்கு மாறாக செயலெல்லாம் போய் கொண்டிருக்கணும். திடீர்னு வேலையை பிடிச்சான்னா எங்க போய் நீங்க தப்பிப்பீங்க? பிடிச்ச சொல்றான்ல, திடீரென்று வேலையை பிடிப்போ இந்த குர்ஆனை ஓதாதவர்களுக்கு என்ன செய்வீங்க? சரி இருக்கு. இப்போ 2:143 எதற்காக கிப்லாவை நிர்ணயித்தோம்? அதற்கு யார் ரசூலை பின்பற்றுகிறார்கள், யார் ரசூலை பின்பற்றவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக கிப்லாவை ஏற்படுத்தினார். புரிஞ்சதோ? ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லிட்டார். புரிஞ்சுக்கிறீங்க? அதுக்கு எல்லாத்துக்கும் வேற முக்கியமான விஷயம், நீங்கள் தூய்மையை இன்னும் அடையவில்லை. தூய்மை பக்கமே நீங்க போகலப்பா, போகல.
அதான் உண்மை. தூய்மையின் பக்கம் வர்ணத்துக்கு பிடிக்கல உங்களுக்கு, அதாவது அல்லாவை நேசிக்க பிடிக்கவில்லை அர்த்தம். என்னைக்கு தூய்மையாகவில்லை நீங்க அல்லாவை நேசிக்க மாட்டீர்கள். நீங்க அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். என்ன அர்த்தம்? அழகான அர்த்தம். நீங்க தூய்மை உடையவர்களாக இருந்தால் அல்லாவை நேசிப்பீர்கள். இப்பொழுது என்னை பின்பற்றுவீர்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். புரிஞ்சதோ? அந்த பக்கம் பதில் சொன்ன, இப்படி உங்களுக்கு பதில் சொன்ன. ஆனால் நீங்க எந்த அளவு முயற்சி பண்ணுவீங்களோ அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். உங்களுக்கு இன்று வரை வயசு ஆறி போயிட்டு இருக்குது, விளையாட்டு புத்தி தான். சர்வஸ்தான் நம்மளுக்கு தெரியாத இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாத போயிட்டு இருக்குது. அப்படியே போங்கன்னு தான் அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூல் சொல்லிட்டான். நீங்க தப்பிக்க முடியாது. என்னைக்கு ஓத போறீங்க? என்னைக்கு ஓத போறீங்க? என்னைக்கு ஓத ஆரம்பிக்க போறீங்க? அல்லாஹ் சொல்லிய முறைப்படி தூய்மையானவர்களை தவிர தொட மாட்டான்னு சொல்லிட்டானே. தொட முடியாம உட்காந்துங்க. இன்னைக்கு எது புரியாது அர்த்தம். தொட மாட்டார்கள் என்றால் புரியாது, எந்த காலத்திலையும் புரியாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு புரியலையே. விஷயம் தான் கேட்டேன், குரான் தான் கேட்டேன், சொல்ல முடியல. புரிஞ்சதோ? எந்த நிலையில இருக்கு புரிஞ்சுட்டீங்களா? நான் புரிஞ்சுக்கிறேன். முதல்ல இப்போ 143 படிச்சீங்க, அது எல்லாமே அடங்கிடுச்சு. எதுக்காக கிப்லா? அது வார்த்தை அடங்கிடுச்சு. யாருக்கு அல்லாஹ் வழியை காட்டுகின்றானோ அவனுக்கு கிப்லாவை பின்பற்றுவது ரொம்ப ஈஸியா இருக்கு, ரசூலை பின்பற்றுவதும் ஈஸியாக இருக்கும், அல்லாஹ்வை நேசிப்பதும் ஈஸியாக இருக்கும். இந்த கிப்லாவை அடைந்தவனுக்கு யாருக்கு இந்த கிப்லாவை அல்லாஹ் கொடுப்பான் என்றால், யாருக்கு அல்லாஹ் வழியை காட்டினானோ அவனுக்கு இது எளிதானது. இப்போ 144 எடுங்க. 2வது சூறாவில் 144 எடுத்துருங்கப்பா. எடுத்துட்டு போகுதுங்கப்பா. நாம் உம்முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம். நாம் உம்முடைய முகத்தை அடிக்கடி வானத்தை நோக்குவதையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நபியே. எப்பொழுதும் வானத்தையே நீ பார்த்து கொண்டிருக்கின்றீர். காரணம் என்ன சொல்ல முடியுமா? காரணம் என்ன சொல்ல முடியுமா? அப்ப இந்த ஆயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன காரணத்திற்காக நபி பார்த்து கொண்டிருந்தார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானங்களையும் பூமியையும் பற்றி சிந்திக்கவில்லையா, பார்க்கவில்லையா, எப்படி படைத்திருக்கோம் பார்க்கவில்லையா? ஆயிரக்கணக்கான ஆயத்துள்ள இருக்கு. அதன்படி முடிஞ்சவரை என்னதான் வானத்திற்கு வானத்தை பார்த்துருக்கோம், அடிக்கடி மேலேயே பார்த்துட்டு இருக்கிறார். இந்த கூட்டத்தை பார்க்கறத விட மேலே நிற்கிற பார்த்துட்டு இருக்கிறார். அது அல்லாஹ் பார்த்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். எதுக்கு வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்றான், பார்க்கறான், கேட்கறான். அடுத்த வார்த்தை, எனவே நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். நீர் என்ன ஆசைப்படுகிறேன்னு தெரிஞ்சு போச்சுப்பா நபியே. நீ என்ன காரணத்திற்காக வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதையும் தெரிந்து கொண்டோம். அதுக்காக இப்பொழுது நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திருப்பிடுகின்றோம். நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் நாம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். நிச்சயமாக திருப்பி விடுகிறோம். இப்ப கிப்லாவை பத்தி விஷயம் புரிஞ்சுட்டா போதும். 7 வானங்கள் பூமி எப்படி படைக்கப்பட்டது, அல்லாஹ் வானங்களையும் பூமி சிந்திக்க சொல்றான்னா என்ன காரணத்தை படைக்க அனைத்தையும் அறிந்து கொள்வாய். நீ கிப்லா பக்கம் போயிட்டேன்றான் அர்த்தம். அது ஆரம்பத்தில் சொன்ன இந்த கிப்லாவுக்கு எல்லா விஷயம் அடங்கி இருக்கிறது. அதுல ஒவ்வொன்றா தான் எடுக்கணும்னு சொன்னவங்களுக்கு நான். இப்போ அல்லாஹ் சொல்றான், வானத்தை பார்த்துருக்கனால உனக்கு பிரயோஜனம் கிடையாது. நீ கிப்லாவா படைத்த விஷயம் அனைத்தையும் நீ கண்டுபிடித்திடுவாய். இப்ப கிப்லா என்ற மகத்தான ஒரு ஞானம் நிறைந்த ஒரு விஷயம், ஞானம் நிறைந்த ஒரு செயல். அது அதன் மூலமாக வானங்கள் போய் படைக்கப்பட்டதையும் என்ன காரணத்திற்காக படைக்கப்பட்ட அனைத்தையும் நீங்கள் அறிந்தும் புரிந்தும் விளங்கியும் உணர்ந்தும் கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்றான், வானங்கள் பார்க்கறதுனால வானத்தை கண்டுபிடிச்ச முடியாது. நீ விரும்பும் கிப்லாவின் பக்கம் திருப்பிடுகின்றோ. அப்புறம் ஆகவே
நீர் இப்பொழுது மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். இப்போ அது கிப்லாக்குள்ளதான் ஒரு விங், ஒரு ஐட்டம் வந்து மஸ்ஜிதுல் ஹராம். ஆகவே இந்த மஸ்ஜித் ஹராம் என்பது வீடு, கட்டடம், பில்டிங் வச்சிடாதீங்க. எல்லாமே உன்னுடைய இருதயத்திற்குள்தான் இருக்கின்றது மஸ்ஜித் ஹராம். தூய்மையான உள்ளத்தின் பக்கம் நீ வந்து விடு. மஸ்ஜித் ஹராம் பக்கமே உன் முகத்தை திருப்பிக் கொள்வீராக. இனி வானத்தை பார்த்துட்டு தேவையில்லை. மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் என்பது உடனே நீங்க பில்டிங்கு, பள்ளிவாசல்ல கட்டணம் வச்சிடாதீங்க. இது தனி விஷயம், அவங்க விஷயம் தனி விஷயம். இது அவ்வளவு நீங்க வெளியே சொல்ல முடியாது. அவ்வளவு உள்ளத்தால் உணரக்கூடிய விஷயம். உள்ளத்தில் உங்களுக்கு அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் அறிவிப்பான். உங்களுடைய இருதயத்தை அறிவிப்பான் விஷயத்தை. இப்போ நீ உள்ளத்தை தூய்மாய் கொண்டே வா, மேலும் தூய்மாய் கொண்டே வாங்க. அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் அறிவிப்பான். நீங்கள் விரும்பும் விஷயத்தை இந்த கிப்லா மூலமாக நீர் அறிந்து கொள்வீர். இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க நம்மளுக்கு சொல்றாங்க, நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த ரசூலுக்காக கிப்லா ஏற்படுத்த அந்த கிப்லாவின் பக்கமே நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்க வீடுகளையே கிப்லாவாக்கி அதிலே இருங்கள். ரசூல் இருக்கிறாரு, அதே மாதிரி நீங்களும் இருங்கள். ரசூலை இப்போ ஃபாலோ பண்ணுங்க, ரசூலை பின்பற்றுங்க. ரசூலுக்கு கிப்லா கொடுத்துட்டேன், சொல்லி காட்டிட்டேன், எப்படி வந்தோம். அதே மாதிரி நீங்களும் தூய்மையாகி அல்லாவிடமிருந்து மஸ்ஜித் ஹராம் பக்கம் நீங்க உங்க முகத்தை திருப்பி அதே ரசூல் எப்படி செஞ்சாலோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் மனிதர்களுக்கும் சொல்லுகின்றார். ஒரே விஷயம் தான் ரசூலுக்கும் நமக்கு. நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடம் இருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். எவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ, இந்த வேதம், இந்த குர்ஆன் வேதம், இந்த குர்ஆன் வேதம் நபிக்கு இறக்கப்பட்டது. இதே நீங்க விஷயத்தை அல்லாஹ் ரசூல் சொல்லி பேச்சை கேட்டு அது உண்மையாளராக இருக்க ஆசைப்பட்டு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டால், இதற்காகவே நீங்கள் தியாகம் செய்தால் உங்களுக்கு 2:121 படி 2:121 படி உங்களுக்கு வேதம் கொடுக்கப்படும். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ன படிக்குமா? வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் 2 விஷயம் இருக்கு. 2:121 படியும் வேதத்தை உண்மை என்று நம்பிய இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமும், ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை யாரெல்லாம் வாங்கினார்களோ அவர்களும் இது உண்மைதான் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த வேதம், இந்த குர்ஆன் உண்மைதான் என்று அறிந்து கொள்வார்கள். எப்படி அறிந்து கொள்வார்கள்? 2:121 படி அல்லாஹ்விடமிருந்து வேதத்தை பெற்று அதன்படி படித்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆமாம், தௌராத் வேதம் அல்லாஹ் வந்ததுதான், ஈசாவுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல் வேதம் அல்லாஹ் வந்ததுதான், இதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் அந்த குர்ஆன் என்பதை புரிந்து கொள்வார்கள். தம்பி, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மீட்ல போடுங்க சொல்லிட்டேன். தேவையில்லா சத்தம் வந்துட்டு இருக்கு, மீட்ல போடுங்க சொல்லிட்டேன். தம்பி, யார் பாப்பா? திருப்பி சொல்றப்பா தம்பி, அவர்களே கேட்டுக்க, சத்தம் வந்துட்டு இருக்கு, மீட்ல போடுங்க தம்பி. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் இறைவனிடம் இருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். நிச்சயமாக யார் அறிவார்கள்? ஈமான் கொண்டு அதற்கு முன்னால் நீங்க தூய்மையாக்கி கொண்டால் போதும். ஒரே விஷயத்தை ஒழுங்கப்படுங்க, உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் தான் பல தடவை சொல்லிக் கொண்டே வருகின்றேன். உங்களால் தூய்மைப்படுத்தவே முடியாது. அது பக்கம் நீ போறதே கிடையாம என்னத்தை குறைத்துக்கிறீங்க? உன்னை நீங்க தூய்மை ஆலையப்பா, எதுக்கு பக்கம் ஓதுறீங்க நீங்க?
அது தொட மாட்டார்கள்னா என்ன புரிய என்னவோனா புரியாத அர்த்தம் பாக்க அர்த்தம். நீ முதல்ல தூய்மையான சொல்றானப்பா, அது சோப்பா அந்த பக்கம் வரவே இல்லையே. எப்போ வர போறீங்க முதல்ல சொல்லுங்க. இதான் ஆரம்பம். எப்போ தூய்மையாக போறீங்க நீங்க எல்லாரும்? அல்லாஹ் அவர்கள் செய்வதை பற்றி பாராமுகமாக நீங்க செய்வதை பற்றி எல்லாம் பார்க்க வச்சு பார்த்து தான் இருக்கிறோம். இப்போ தோல் கை கால் மூக்கு எல்லாம் பார்த்தா என்ன பண்ணிருக்கான்ட்டு இவன் தூய்மையாக வச்சு குழந்தை வச்சுருக்கிறாங்க அப்பா அப்படின்னு அவன் நாளைக்கு தோல் சொல்ல போகுது. அல்ல நீங்க என்ன சொல்ல கேட்கல, சும்மா கதை புக் படிக்கிற மாதிரி மூளை ஒரு பக்கம் கண்ணு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, இவங்க படிக்கவே இல்லை, நாளைக்கு சொல்ல போது அல்லாட்டலாம். இப்போ சொல்லுங்களேன், யார் நீங்கள் தூய்மையாகிறதுக்கு எடுத்துக்கொண்ட வழி என்ன? நீங்கள் தூய்மையாவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட ஏதாவது ஒரு வழி, 2 வழி 3 சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் செய்ய முடியாத. இப்போ ஒன்றும் செய்ய உங்களால் திரும்பி வர முடியாது உங்களால். நீ போகிற போக்க பிறகு அதை பார்த்தா சொல்கிறேன், நீ போக்கை மாற்றிக்கிட்டா தான் தூய்மை ஆக முடியும். உங்கள் போக்கு தூய்மை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாமல் குரான் படிச்சு ஆக 2மே தேவையில்லாத செயல். குரான் தூய்மையாகிறதுக்கு கூட வழியிலும் போகலை, குரானும் சரியாக ஓதலை. 2மே தேவையற்ற செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த சந்தேகமும் கிடையாது. தூய்மையான ஒருவனின் உலகத்தில் கிடையாது. தூய்மையானவன் ஒருவனும் கிடையாது உலகத்தில். அதை முதல்ல முடிச்சுட்டு வாப்பா. உனக்கு கிப்லாண்டா என்னன்னு தெரியும், மஸ்ஜித் ஹராம்டா என்னன்னு தெரியும், ரசூல்டா யாருன்னு தெரியும், அல்லாஹ் என்றால் யார் என்று புரியும். நான் அடுத்தது இப்போ அடுத்தது இப்போ பார்த்துட்டீங்க. இப்போ 145 இப்போ 102ல் 145 படிங்க. 2ல் 145 2ல் 145. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லா விதமான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டாங்க. வேதம் கொடுக்கப்பட்டவரிடம் யாரு? இஸ்ரேல் மக்களிடம் இடம். இவர்கள் யாரு? கிறிஸ்துவ மக்களிடமும் நீ எல்லாவித உண்மைகளை எடுத்து காட்டினாலும், இதான் இப்ப உண்மை, இதான் உண்மை எடுத்து காட்டினாலும் அவர்கள் உம்முடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். என்னைக்கு சொன்னது? 1445 வருஷங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய வாக்கு. இன்று வரை ஒருத்தனை கிப்லா பக்கம் போனதும் கிடையாது. அது என்ன விஷயம் என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டதும் கிடையாது. ஆசையெல்லாம் அல்லாஹ் சொல்லிய 779 7ல் 179 11ல் 119 25ல் 30 25ல் 30 இதன்படி வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டு விட்டீர்கள். தப்பிக்க முடியாத குற்றவாளி. அன்னைக்கு சொன்ன வாக்கு பத்தியெல்லாம், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் எல்லாவித உண்மைகளையும் எடுத்து காட்டினாலும், ஆயத்துக்களை எடுத்து போட்டாலும் அவர்கள், அந்த இஸ்ரேல் மக்களும் இந்த கிறிஸ்தவ மக்களும் இந்த இருக்கிறார்கள் இப்போது கூட்டம், எவன் நம்பவே மாட்டான். சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்களிடம் சொன்னால் கூட யாரும் உம்முடைய கிப்லாவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்தான் நாம் அனைவரும். அந்த கூட்டத்தை மறுபடியும் வீட்டில் போட சொன்னா பேசுறீங்க. தயவுசெய்து சத்தம் வர பார்த்துருக்கப்ப. இப்போ அந்த கூட்டத்தை சார்ந்த மக்கள் தான் இன்று உலகம் முழுவதும் பரவி வியாபித்திருக்கின்றார்கள். ஒரு ஆள் கிடையாது. குரான் ஒருத்தன் கிடையாது, உலகத்தை கிடையாது. திருப்பி சொல்ல, ஒருத்தன் கிடையாது. தொட்டவனும் கிடையாது, படித்தவன் எவனும் கிடையாது உலகத்தில். என்னென்னே புரியாது. எல்லாரோட அத்தாட்சியை காட்டினாலும் அவர்கள் ஒரு கால் உங்களுடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். அப்புறம்
நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்ல. ஆக நபியே, நீரும் அவருடைய வழியில் போவரும் அல்ல. அவன் எந்த கிப்லா பின்பற்றுறாங்களோ, கிப்லான்னு வார்த்தை அங்கேயும் சொல்றான் இங்கேயும் சொல்றான், அவங்க போற வழியில் நீரும் போக மாட்டீர். இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் கிப்லாவை பின்பற்றுபவர்களும் இன்னும் அவர்களில் சிலர், இந்த சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்கள், அந்த கிறிஸ்துவ மக்கள், அந்த யூதர்கள், இஸ்ரேல் மக்கள், இவர்கள் ஒருவரை கிப்லா பின்பற்ற மாட்டார்கள். அந்த யூதர்களும் இந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மக்கள் வழி போக மாட்டார்கள், கிறிஸ்தவர் வழியும் போக மாட்டார்கள். இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல் மக்கள் வழியும் போக மாட்டார்கள், அவர்கள் வழியும் போக மாட்டார்கள். ஒன்று மற்றவர்களை கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். எனவே ஞானம் உமக்கு கிடைத்த பின் நீர் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடப்பீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர். நாம் உமக்கு ஞானத்தை அளித்த பின்னர், ஞானம் கிடைத்தால்தான் நீங்கள் இந்த குரானை பின்பற்ற முடியும். ஏன்னா குரான் முழுவதும் ஞானம் நிறைந்தது. யாசீன் சூறாவில் நீங்கள் படிச்சிட்டீங்க, 36:2 படிச்சிட்டீங்க. குரான் முழுவதும் ஞானம். ஞானம் என்ற விஷயத்துக்கு அர்த்தம் தெரியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. அதே கிப்லா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. ஜிக்ர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அர்த்தம் சொல்ல ஒரு காலம் முடியாது. ஆக உமக்கு ஞானம் கிடைத்த பின்னர், படிக்கமா, ஞானம் கிடைத்த பின் நீர் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடப்பீராயின். அவர்கள் இந்த மாதிரி சொல்றாங்களே, 1-2 கேட்டுக்கிறோமே. இவ கிறிஸ்தவ மக்கள்னு சொல்றாங்க, யூதர்கள்னு சொல்றாங்க, அது சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்கள்னு சொல்றாங்க. அவங்க விருப்பத்தை ஏதாவது ஏத்துக்கலாமா அப்படின்னு ஏத்துக்கிட்டா நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர். நிச்சயமா நபியே, நீர் அநியாயக்காரர்களில் ஒருவர் தான். நான் உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டேன், உண்மையை இறக்கிட்டேன், இதுதான் நீ பின்பற்ற வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு விட்டேன். இதை மீறி அவங்க பேச்சு ஏதாவது கேட்பீர்களானா நீரும் அநியாயக்காரர்களில் ஒருவர் தான் என்ற ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ கிப்லாவை பற்றி விஷயம் முழுமையா உங்களுக்கு இந்த ஆயத்திலிருந்து எடுத்து காட்டிட்டேன். இப்போ கேட்டுட்டீங்க, கேட்டுட்டு என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க, ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தூய்மை உடையவர்கள் ஆனாதான், அதுக்கப்புறம் குரான் உங்களுக்கு பேசும், அல்லாஹ் உங்களுக்கு பேசுவான், உங்களுக்கு வழி அறிவிப்பான். சொல்லிட்டான், நான் யாருக்கு வழியை காட்டும், மற்ற பலு கஷ்டமாக இருக்கு இந்த கிப்லா பின்பற்று. இப்போ பலுவாக இருக்கும் பார்த்தீங்கல்ல, இந்த காரணத்தினால பலுவா இருக்குது. இன்னைக்கு புரியலையே உங்களுக்கு, எது சாதாரண விஷயம் சொல்ல தெரியும் உங்களுக்கு. உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமாகிவிட்டது என்பதை இப்பொழுது இந்த நான் 5 ஆயத்துக்களில் தெளிவாக புரிந்திருப்பீர்களே. என்ன சொல்றீங்க? இப்போ இந்த புத்தகம் உண்மைதான், இது சொல்லப்பட்ட இறைவன் ஒருவன் அல்லாஹ் என்று கூறுகின்றானே, அவன் உண்மைதான், இவன் தான் உண்மையான இறைவன் தான் என்பதை எந்த ஒரு ஆணோ பெண்ணோ புரிந்து கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த குரானை பின்பற்ற முடியும். ஆகவே முதலில் நீங்க செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ் யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்க முதல்ல நீங்க குரானை ஓத வேண்டும். எப்படி இவனுதான் இறைவன் எப்படி சொல்லலாம் என்பதுக்கு ஆதாரத்தோட அர்த்தத்தோட விளக்கத்தோடு இருக்கணும், குரான் எடுக்கணும். அதுக்கப்புறம் உட்காரணும், இப்போ குரான் ஓதுவோம். இந்த மாதிரி விஷயங்களில் இவன் தான் இறைவன் என்று நிரூபம் ஆகிவிட்டது. எல்லா தெய்வங்கள், கடவுள்கள், ஆண்டவர்கள், இறைவனுக்கு என்ன பார்த்தாச்சு, எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்தாச்சு. இதுதான் உண்மையான இறைவன் என்று எந்த ஒரு மனிதன் புரிந்து கொண்டானோ அவனுக்கு மட்டும் இந்த புத்தகம் புரியும். அதற்காக தான் நீ முழு முயற்சி முதல் எடுக்க வேண்டும். அதற்கு நீங்க தூய்மையாக்கி கொண்டு, இந்த அல்லாஹ் யாரா இருப்பான், இப்படியெல்லாம் செய்கின்றானே, நான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன்னு சொல்றானே, அப்பேற்பட்ட இறைவன் தான் எதிரிகளை கொல்லுங்கள் வெட்டுங்கள் சொல்றான்.
அப்படி இறைவன்னா எப்போதும் அருளாளன் அவன், அளவற்ற அருள் அவனுக்கு இருக்குது. அன்பா எப்படி கொல்லு சொல்லுவா, இறைவன் வாயில எப்படி கொல்லுன்னு வார்த்தை வரும். மற்ற எந்த தெய்வம் இப்படி சொல்லவில்லையே. இந்த அல்லாஹ் என்று சொல்ல மட்டும் இந்த மாதிரி பேசுகின்றான். இது எப்படி சரிதானா? இந்த இறைவன் பேச்சு சரிதானா? இப்படியாக நீ ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்திக்கணும் அல்லாஹ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை நீங்க தேர்ச்சி பெற்று இவன் தான் உண்மையான இறைவன் சரிதான் என்று நீங்க ஆணித்தரமா உண்மை பக்கம் வந்து நின்று எந்த சந்தேகம் இல்லாம நீங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்க அறிவு, உங்களுடைய குணம், உங்களுடைய எண்ணம் அவ்வளோ கரெக்ட் இவன்தான்பா இறைவன் என்ற விஷயத்துக்கு நீங்கள் வர வேண்டும். பின்னர் தான் நல்லா உங்களுக்கு வழியை காட்டுவான். இந்த விஷயத்தை போல செய்யணும். அல்லா விட்டாச்சு, எல்லாம் விட்டாச்சு, தூய்மை விட்டாச்சு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறதுக்கு நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் முடியாது. நீங்க போற போக்கு அப்படி இருக்கு தம்பிமார்களே. நீங்க போற போக்கு அப்படி இருக்கு. தேவையில்லாம குரான் ஓதிட்டு இருக்கிறீங்க, எந்த பிரயோஜனம் கிடையாது. ஓத கத்துக்கிறீங்க. எப்படி ஓது அந்த முறை உள்ள எடுங்க. அதான் எனக்கு கத்துக்கணும் எடுக்கல. ஓதுன்ற முறை உள்ள இருக்கின்றது, அதை ஒண்ணு எடுக்கல நீங்க. காரணம் குரானை சரியா ஓதவில்லை என்ற அர்த்தம். இப்போ இப்படியாக இருக்கும் பொழுது நீங்க என்னத்தை செய்ய போறீங்க? காலம் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருத்தருடைய மரணம் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. நாம் மரணத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். எந்த நிமிஷம் எது நடக்குமோ தெரியாது. அத்தோடு முடியும் போது நம்ம சிராத்து இல்லை, குரானை ஓதவில்லை, மூமினாக இல்லை என்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய உயிர் போகும். பலத்தில் பறிக்கப்படும், உயிர் பறிக்கப்படும். அதுக்காக நீங்க இப்ப தேவை பண்ணிருக்கிறீங்க, முடியவே முடியாது. எப்போ நீங்க அந்த கிபிலா பார்க்க முடியாத, சொல்ல முடியாத, பேச முடியாத கிபிலா எப்போ அறிஞ்சிக்க போறீங்க? தெரியாது சொல்லிட்டானே. ரசூலை பின்பற்றல் யார் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த குரானை, இந்த கிப்லா ஏற்படுத்தினோம். இப்ப ரசூலை பின்பற்றாம நீங்க போக முடியாதப்பா. குரான் இது சொர்க்கத்துக்கு போக முடியாதப்பா. அல்லாஹ் பின்பற்ற அப்ப இருக்கட்டும். ரசூல் அவ்வளவு ஆணிதான் சொல்லுது. ரசூலை எவன் பின்பற்றானோ இல்லைன்னு பார்ப்பதற்காக கிப்லாவை ஏற்படுத்தினோம். அந்த கிப்லா யாரு கிடைக்கும் என்றால், யாருக்கு நம்ம வழியை காட்டினோமோ அவர்கள் தான் கிப்லாவை அறிந்து கொள்வார்கள். தம்பி பிரபாகரன், இப்பொழுது கிப்லா என்ற விஷயத்தை புரிந்து கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மற்றவர்களும் புரிந்திருப்பார்கள் நினைக்கின்றேன். ஏனென்றா இருக்கிறது அப்படியே சொல்லிட்டவர்கள். புதுசாக எதையும் வார்த்தையை கூட்டியோ குறைக்க சொல்ல இருக்கிறத நீங்கள் சரியா புரிஞ்சுக்கிறாம ஓதிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி காட்டிட்டேன். எல்லாத்துக்கும் அர்த்தம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி ஓதுவது உங்கள் கையில் தான் இருக்கின்ற தம்பிமார்களே. சரி, இப்போ கிப்லா விஷயம் முடிந்து விட்டது. உங்க வீடுகளையே கிப்லா ஆக்கி கொண்ட பிறகுதான் நீங்கள் உங்கள் சலாத்தை நிலை நிறுத்த முடியும். எழுதிக்கிறீங்களா? சலாத்தை நிலை நிறுத்துவதற்கு வீடு தான், வேற எங்கேயும் போக தேவையில்லை. அது புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு பள்ளியாசை கட்டிட்டு போறேன், அங்கே போறீங்க, ஆண்டவர் சொல்லிட்டா வீடு தான். நீங்க சலாத் நிலைநிறுத்தணும். அதை வீடை கிப்லா ஆக்குனாதான் நீங்க சலா நிறுத்த முடியும், மனிதர்களுக்கு உபதேசம் செய்ய முடியும் என்று தெளிவாக அந்த 1087 சொல்லிவிட்டான். உங்களுடைய பதில் என்ன? என்ன செய்ய போகின்றீர்கள்? நல்லதை செய்யுங்கள். இப்போ கிப்லா பத்தி ஷார்ட்டா உண்மையை அலாம சொல்லிட்டேன். எடுத்து அப்படியே ஆயத்தை படிச்சு காட்டே சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள். கொஞ்சம் கூட எந்த பயமும் அல்லாஹ் பற்றி, நரக வேதனை பற்றி எந்தவித பயம் இல்லாமல் இன்று மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. நீங்களும் அப்படிதான். என்ன பயம்? உங்களுக்கு என்ன பயம் சொல்லுங்க? நரகம் நெருப்புல போட்டுன்னு சொல்றான். ஏதாவது உட்காந்துட்டீங்க, பயப்படுறீங்களா? இல்லையா? சந்தோஷமா இருக்கிறீங்க? பயந்து நடுங்குனீங்களா? உள்ள நடுங்குனுச்சா? அழுகை வந்துச்சா? ஒன்றும் கிடையாது. ஜாம் ஜாம் உட்காந்துறீங்க எல்லாரும்.
இதான் எல்லாம் சொல்கிறவங்க பார்த்து நான் மகனை பார்த்து சொல்கிறான், ஒரு காலம் உங்களுடைய கிப்லாவை நம்பவே மாட்டார்கள், பின்பற்ற மாட்டார்கள் ஆண்டவன் ஆணித்தரமாக சொல்லிவிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் எடுத்த என்ன, காபா. 3 விஷயம் கேட்டவங்கள்ட்ட, மூணு விஷயத்தை கேட்டேன். அந்த 3 விஷயத்துக்கு இப்போ 2வது விஷயம் காபா. காபாவை தெரிஞ்சவங்க யாராவது, விஷயத்தை புரிஞ்சவங்க யாராவது ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, ஆதாரத்தோட பேசுங்க, பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காபாவுக்கு அர்த்தம் கிடைச்சிச்சுன்னா ஆதாரத்தோட எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்துல பதிலை சொல்லுங்கள். 2 காபா தான் குரான்ல வருது. இந்த குரான் 2 இடத்துல காபா சொல்றாங்க. 5வது சூறாவில் 95, 5வது சூறாவில் 95, அதுக்கப்புறம் அதே 5வது சூறாவில் 97. பைத்துல் ஹராமாகிய காபா. இந்த 2 இடத்துல காபா வருது. யாராவது 595 சொல்லுங்க முதல்ல. அது என்ன காபா சொல்லுங்க பாப்போம். எத்தனை படிச்சிருப்பீங்க, தேவையில்லாம அந்த வார்த்தை உங்க வாய் வந்துட்டே இருக்குது அந்த வார்த்தை, ஆனா என்னன்னு தெரியாது. சொல்லுங்க பார்ப்போம். ஆதாரத்தோட ஒழுங்கா பேசுங்க, சும்மா தேவையில்லாத பேச வேண்டாம். ஒழுங்கா விஷயம் தெரிஞ்சா இதான் இது ஒழுங்கா அடிச்சு ஆதாரம் சொல்லுங்க. சரி, 5:90 எடுங்க, நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. 5:90 படிங்க. எடுத்துக்கிட்டீங்களா? படிக்க படிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ஒருவன் இருக்கும் நிலையில் வேட்டையாடி பிரயாணிகளை கொல்லாதீர்கள். இப்போ ஹுருமன் ஒரு வார்த்தை இருக்கு தம்பி இந்த குரான்ல. ஹுருமன், HURUMAN. இன்னைக்கு வந்து ஹுருமன் என்ற விஷயமே என்னன்னு தெரியாது. சொல்றேன், எல்லாமே தெரியாது, இந்த குரானே தெரியாது. நீங்கள் ஹுருமனில் இருக்கும் பொழுது ஹுருமன் என்னன்னு தெரியாது. ஹுருமன் எப்படி இருக்க வேண்டும் அதையும் சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஆயத்தை காட்டுறேன், எல்லாம் உனக்கு விளக்கமாக சொல்லிடுறேன், எழுதி கொள்ளுங்கள். எழுதி முடிச்சுட்டு போயிருங்க. 9:36, 9, சூரா நம்பர் 9, டேக் 9:36, 9:36 எடுங்க. நோட்டு புக்கும் பேனாமல் இருக்கணும் விஷயத்தை எழுதும்போது. அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து இந்த மாதிரி சொல்கிறான் ஆண்டா என்ன செய்ய தனக்கு தானே கேள்வி படிக்கணும், பயந்து படிக்கணும். என்ன இந்த மாதிரி இருக்குத, நான் செத்தா நடந்தானா, ஆமாம் இப்போ தப்பிக்கிறதுக்கு நான் ஓதுனி கிருவை செய்யலாம், என் கிருவை உதவி செய்ய நல்லா துவா கேட்டு ஓதுங்க எல்லாரும். 9:36 படிங்க இப்போ எல்லாரும். நிச்சயமாக அல்லாவிடத்தில், அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். கொஞ்சம் இருங்கம்மா. அல்லாஹ் என்னைக்கு வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அன்னைக்கே ஏற்று எழுதப்பட்டு விட்டது, இது வானங்களையும் படைத்து விட்டேன் என்று. என்னைக்கு படைச்சானோ அன்னையிலிருந்து மாதங்கள் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு விட்டது. ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் தான் என்று ஏற்று எழுதியாச்சு. அவற்றில் 4 உருமன் ஆகும். அவற்றில் அந்த 12 4 மாதங்கள் உருமன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரையே அது என்ன 4 மாதம், எந்த 4 மாதம் எவனுக்கும் தெரியாது. அதை பத்தி நீ கணக்கே எடுக்கல, கண்ணை பார்க்கல, அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. என்னத்தை ஓதித்துக்கிறீங்க நீ உங்களே கேட்டுக்கிறீங்க. 12 மாதங்கள், அதில் 4 உருமன் ஆகும். ஒன்று புரிஞ்சு முக்கியமான விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. இஸ்லாத்தில் எந்த மாதத்திற்கும் பெயர் கிடையாது. மாதங்கள் எண்ணிக்கை மட்டும்தான் 12. எந்த 12க்கு 12 பேரே கிடையாது. அது புரிஞ்சுக்க தேவையே இல்லை.
இஸ்லாத்தில் உள்ளவனுக்கு மாதத்துக்கு பேரே தேவையில்லை அவனுக்கு. மேலும் வாரங்கள் மாசத்துக்கு 4 வாரங்கள் சொல்றீங்க, அந்த வீக், அந்த வாரங்கள் இஸ்லாத்தில் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் சொல்றீங்களே, அது இஸ்லாத்தில் கிடையாது. குர்ஆன் ஓதியவனுக்கு தெரியும் ஏன் இல்லை என்று தெரியும். அது சொல்லிடுறேன். எந்த திங்கள் செவ்வாய் புதன் பேர், அந்த பேர் ஊர் பேர் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறேங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு தம்பி. வெறும் 12 எண்ணிக்கை மட்டும்தான். பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, வாரங்கள் கிடையாது, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கிடையாது, ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிடையாது, எதுவும் கிடையாது. நாட்கள் மாதங்கள் இது 2 தான் அல்லாஹ் சொன்ன. நாட்கள் மாதங்கள். அவற்றில் 12 4 ஹுருமன் ஆகும். எந்த 4 தெரியாது. எது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது தெரியாது. இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தான் சரி பேரை வச்சுக்கிட்டு 4 மாதம் சொல்லிடலாம். அல்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி பேர் ஏதோ 4 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சொல்லி 4 சொல்லிடலாம். பேரே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த 4 மாதங்களை எவ்வாறுப்பா நீ கண்டுபிடிப்பாய்? இந்த விஷயம் தெரியாது. இல்லை கேட்டுட்டே வாங்க. எந்த விஷயத்துக்கு அர்த்தம் தெரியாது, ஒன்றுமே புரியாது. நீங்கள் வாரக்கணக்கில் பார்க்குறேன், 7 நாளில் பார்க்குறேன், இது பேச்சே கிடையாது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாங்க, ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வாங்க, மார்ச் மாதம் வாங்க, பேச்சே கிடையாது. சில தேவையற்றது தேவையற்றது தேவையற்றது. ஓதினவனுக்கு தெரியும் இது தேவையே இல்லாதது என்று தெரியும். புரிஞ்சதோ? கஷ்டமான காரணம். என்ன எப்படி ஆடுவீங்க நீங்கள்? எப்படி இப்போ ஆடுவேன்? நீ உனக்கு ஜனவரி பிப்ரவரி திங்கள் செவ்வாய் வாரம் இந்த வாரம் செகண்ட்னு சொன்னால் உனக்கு புரியும். வாழ் அந்த வகை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு இதை வச்சு வாழ்றேன்னு. ஹுருமன் என்னன்னு தெரியாது. ஹுருமன் ஆகும். இதுவே நிலையான இஸ்லாம் ஆகும். இதுவே ஜாலிக்க தீனுல் கையுமா. இதுவே இந்த 4 மாதங்களே நிலையான இஸ்லாம் ஆகும். இஸ்லாம் என்னன்னு தெரியாது. தெரியாத விஷயத்தை படிச்சு வர்றீங்க. எல்லாமே எதுக்கு அர்த்தம் தெரியாத விஷயத்தை படிச்சுட்டு வர்றீங்க. எல்லாமே அதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ படிச்சு காட்டுறது அவ்வளவுக்கு அர்த்தம் தெரியாது, விஷயம் புரியாது, அது என்னவென்றே தெரியாது. இது உண்மையான புத்தகம். இப்போ எப்படி நிரூபிப்பீங்க? உண்மையை எப்படி எதுவுமே தெரியாம எப்படி நிரூபிப்பீங்க? உண்மையை எப்படி நிரூபிப்பீங்க? நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த குர்ஆன் உண்மைதான் பேசுகிறது, இதுதான் சத்திய மார்க்கம், இதுதான் ஒழுங்கான வழியை காட்டுகிறது என்று எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள்? புரிஞ்சதோ? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எந்த அடிப்படை, எந்த 12 எந்த நாள் எடுப்பீங்க? எந்த 4 மாதத்தை 12 எடுப்பீர்கள்? இதுதான் ஹுருமன் தெரியாத. ஹுருமன் தெரியாம எப்படி 4 மாதம் கண்டுபிடிப்பீங்க? இப்ப திருப்பி 595 வாங்க. ஹுருமன் வார்த்தைக்காக நான் படி காட்டினேன். இப்போ ஈமான் கொண்டவர்கள் ஹுருமன் இருக்கும் பொழுது வேட்டையாடி பிரியாணிகளை கொல்லாதீர்கள். நீங்கள் ஹுருமனில் இருக்கும் பொழுது வேட்டையாடுதல் கூடாது. என்னப்பா இது? வேட்டைக்கு போயிட்டான் கடைசி ஆண்டவன். ஹண்டிங், வேட்டையாடுதல் கூடாது. ஹுருமனை நீங்க அனுஷ்டிக்கும் ஹுருமனில் இருக்கும் பொழுது வேட்டையாடுதல் கூடாது. அடுத்த வார்த்தை, உங்களில் யாராவது ஒருவர் வேண்டுமென்றே அதை கொன்றால் கால்நடைகளிலிருந்து அவர் கொன்றதற்கு சமமான ஒன்றை ஈடாக கொடுக்க வேண்டும். இப்போ ஹுருமன் என்ன தம்பி விட்டுருங்க, விஷயத்தை மட்டும் சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க. அந்த ஹுருமனை நீங்கள் அனுஷ்டிக்கும் காலத்தில் 4 மாதத்தில் ஹுருமனை கடைபிடிக்கும் காலத்தில் நீங்கள் வேட்டையாடக்கூடாது, ஹண்டிங் பண்ணக்கூடாது. வேட்டையாடுவீங்க. ஒன்று மான், காட்டில் மான் இருக்கும், அல்லது முயல் இருக்கும், ஏதாவது அதான் தூரம் நிற்கும், அதை வேட்டையாடுவீங்க. மற்ற ஆடை மாடு வேட்டையாடுறது அதுக்கிட்ட கூட்டம் வந்து போயிட்டு இருப்பீங்க.
இப்போ வேட்டையாட கூட அப்படியே நீங்கள் மீறி வேட்டையாடி அதை கொலை செய்தால், சாப்பிடுவதற்காக நீங்கள் கொலை செய்தால், கால்நடைகளிலிருந்து அவர் கொன்றதற்கு சமமான ஒன்றை ஈடாக கொடுக்க வேண்டும். அப்போ ஐக்குவல பரிகாரம், அது பரிகாரத்துக்காக உங்கள் வீட்டில் கால்நடைகளை ஆடோ மாடோ சமமாக கொடுத்து விட வேண்டும். இவன் உருமன் இருக்கிறான். வேட்டையாடுதல் காட்டில் தான் வேட்டையாட முடியும். ஜங்கிளில் போய் ஃபாரஸ்டில் போய் காட்டில் தான் போய் வேட்டையாட முடியும். அரேபியாவில் காடு கிடையாது, மாடு கிடையாது, பாலைவனம். அங்கே மானு இது விற்க போது வேட்டையாட போறீங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுருங்க. அங்கே எங்கே வேட்டையாடுறது? ஃபுல்லாக பாலைவனம். ரசூல் இருக்கிற ஊருக்கு மக்கா, அங்கே தோட்டம் துறவு காடு மாடு இருக்குது வேட்டையாடுறதுக்கு. பார்த்துக்கணும் எங்கே விஷயம் உட்கார்ந்துக்கிட்டு எந்த விஷயத்தை ஆண்ட ரசூல் முறை அவங்க சொல்கிறான்னு இப்படி தான் யோசிக்கணும். குரான் அங்கே முயல் வேட்டையாட முடியும், மான் வேட்டையாட முடியும். இங்கே போய் பாலைவனத்தில் யோசிச்சு பாருங்க. அப்போ எதுக்கு இந்த ஆயத்தை இறங்குச்சு? இப்போ அவன் எங்கே இப்போ அரேபியாக்காரன் ஹுருமனை தெரிஞ்சவன், அந்த ஹுருமனை கடைப்பிடிக்கிறவன், பசியாக இருந்தாலும், இப்போ அதான் புரிஞ்சுக்க, பசியாக இருந்தாலும் அது பக்கத்திலே இருந்தாலும் வேட்டையாடக்கூடாது, அடைச்சி சாப்பிடக்கூடாது. என்னப்பா இது நியதி, என்ன நியாயம், என்ன அறிவுரை, என்ன சொல்கிறான்ல? அதற்கு உங்களில் நீதமுடைய இருவர் தீர்ப்பளிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவன் அருமையை தெரியாம ஒருத்தன் உண்மைன்னு இருக்கிறான். இவன் வேட்டையாடினா உண்மைதான், அதுக்காக இந்த ஆடையோ மாடையோ பரிகாரமாக கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றது 2 பேர் சாட்சியாக வச்சுக்கணும். இவன் உருமன் பண்ணுறதுக்கு 2 பேர் சாட்சியாக வச்சுக்கணும்னு அவனும் சொல்கிறான். இதை நடக்கிற காரியம் என்னன்னே தெரியாது, இப்போ விஷயமே தெரியாது, என்ன புதிராக இருக்குது அவ்வளவும். இது வேட்டையாடினதுக்கு போய் யார்கிட்ட கொடுக்க போகிறான்? போய் இந்த பரிகாரமாக வேற ஒரு பிராணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மான் வேட்டையாட கொலை பண்ணிட்டான்ப்பா, அதுக்காக பரிகாரம் கொடுக்குறான்ப்பா. அதுக்கு 2 சாட்சி வேணும்னு சொல்கிறாங்க. 2 விட்னஸ் வேணுமா? ஆமாம், அது கொன்றதுக்கு ஈடாக ஒரு பிராணியை கொடுத்து விட்டான், உயிருள்ள பிராணியை கொடுத்து விட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு 2 சாட்சியாளர் வேண்டும் என்று சொல்லுகின்றான். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இதெல்லாம் என்ன, இது நடக்குமா நடக்காதா, நடக்கக்கூடியதா நடக்க முடியாதா, எங்கே போய் ஆளு தேடுவான்? இவன் ஹண்டிங் பண்ணி ஈட்டி எடுத்து ஏதோ கொள்றான்பா, 2 பேர் சாட்சி வச்சுக்கிற செய்ய முடியும்? யோசிச்சுப்பா. அல்ல சொல்லிட்டானப்பா, 2 சாட்சியாளர் வேண்டும். அப்புறம் அது காபாவை அடைய வேண்டிய பலி பிராணி ஆகும். இப்ப புரிஞ்சுதா? அது காபாவை அடைய வேண்டிய பிராணி ஆகும். இந்த காபா என்ற வார்த்தை இங்கு வந்து விட்டது. அது காபாவை அடைய வேண்டிய பிராணி ஆகும். ஏதாவது புரிஞ்சதா? இந்த ஒரு மிருகத்தை கொன்றதற்காக அது நஷ்ட ஈடாக தன்னிடமிருந்த ஒரு பிராணியை கொண்டு போய் கொடுக்குறான். 2 சாட்சிகளை வைத்து கொண்டு கொடுக்கின்றான். அந்த ஈடாக கொடுக்கப்பட்ட அந்த பிராணி காபாவை அடைய வேண்டும். இப்ப என்ன சொல்ல? காபான என்ன? காபான என்ன? இவன் காட்டுல வேட்டையாடுறான், காபா கொடுங்கன்னு சொல்றான் ஆண்டவன். அது 2 சாட்சி வச்சு கொடுக்க சொல்றான். காபான்னா என்னன்னு புரிஞ்சாதான் அது செய்ய முடியும். குருமன் தெரிஞ்சவனுக்கு காபான்னு தெரியும். குருமன் விஷயத்தை அந்த ஞானத்தை அடைஞ்சவன் அவனுக்கு தெரியும் காபான்னு எனக்கு தெரியும். சரி, இந்த காபாவுக்கு அடுத்த வாரம் நீங்க பதில் சொல்லணும். நான் எடுத்துக்கிறேன். காபா அடைய வேண்டும். அப்புறம் அல்லது பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது இவன் கொன்ற பிராணிக்கு வீட்டில் நஷ்டீட கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும்.
எழுதிக்கிறங்க. இப்போ அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி. ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். எத்தனை ஏழைகளுக்கு அளிக்க வேண்டும் சொல்லலாம். எத்தனை ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஏழைகளுக்கு சொல்லிட்டான். ஏழைன்னு சொல்லி ஏழைகளுக்கு உணவு. எத்தனை ஏழை எழுதிக்கிறோங்க. எத்தனை ஏழைகளுக்கு உணவு. நீங்க தூய்மை ஆயிட்டா போதும், அவ்வளவுக்கு அர்த்தம் கிடைச்சிடும். ரொம்ப ஈஸி. நீங்க தூய்மை மட்டும் பார்த்துட்டுறான் பாரு, அவ்வளவு குரானை உள்ள வந்துருச்சு உங்க உள்ள. நீ என்னைக்கு தூய்மை ஆயிட்டோ அந்த 6235 ஆயத்துக்களும் வசனங்களும் உள்ள இறங்கிருச்சுப்பா இருதயத்துல. அவ்வளோ ஈஸியாக வச்சுக்காம குரான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்க. எத்தனை சொன்னா செய்ய மாட்டேங்க பண்ணீங்க. நான் தூய்மைய மாட்டேன்னு தானே விட்டா நிற்கிறீங்க எல்லாரும். அதனால இந்த கஷ்டம் உங்களுக்கு. ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். எத்தனை ஏழைகள் எழுதிக்கிறீங்க. அடுத்த செகண்ட் என்னமா? அல்லது பரிகாரம் அளிக்க ஏதும் இல்லையாயின் தனது வினையின் பலனை அனுபவிப்பதற்காக அதற்கு சமமான நோன்புகள் நோக்க வேண்டும். வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடிட்ட அதுக்கு பரிகாரமாக நீ கொடுக்க வேணும்னு சொல்லிட்ட. எந்த பரிகாரம் இல்லை. அதுக்காக எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. ஏழைகளுக்கு சாப்பிட வசதி இல்லை. இப்போ என்ன செய்ய நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோக்க வேண்டும். எத்தனை நோன்பு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இல்லைங்க. எத்தனை நோன்பு எப்படி ஓதுறன்னு கத்துருக்கப்பா. கத்துங்க தன்மார்களே, கத்திக்கொள்ளுங்கள். எப்படி ஓதுற முறையை கத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஓதுக முதல்ல. இந்த மாதிரி கேள்வி எழுதினாதான் நீங்க உருப்படுவீங்க. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டே இருக்கிறேன். இது என்ன அது கேட்டுக்கிறேன். என்கிட்ட 21,000 கேள்வி இப்போ ரெடியா இருக்குது. ரைட் நவ் ஐ அம் ஹேவிங் 21,000 questions. 21,000 கேள்வி இருக்குப்பா. இப்போ நீ இப்போ 5,000 கிலோ உங்களுக்கு எதுவும் கேட்டுக்கிறோம்ப்பா. அவங்ககிட்ட கபா என்றால் என்ன, அக்கபா என்ன கேட்டுக்கிறோம்ப்பா. அந்த 21,000 கேள்வி உங்களை பதிலே சொல்ல முடியாது. ஒரு ஆயத்துக்கு 3 கேள்வி 4 கேள்வி, இந்த மாதிரி 21,000 questions இருக்கின்றது. நீங்க எப்போ கேள்வி கேட்டு ஓத போறீங்க? சாதனை செஞ்சுருக்கீங்களா? இப்போ எத்தனை நோன்பு பிடிக்க வேண்டும்? மற்றதெல்லாம் 3 நோன்பு 10 நோன்பு சொல்லிடுறோம். இது எத்தனை முடிக்கிறது? அடுத்தது, முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதுக்கு முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இப்ப வேட்டையாடுனீங்கள, எல்லாம் செஞ்சீங்கள, மன்னிச்சுட்டான். அதுக்காக பரிகாரமா வாங்கிட்டான். மன்னித்து விட்டான். எவர் மீண்டும் இதை செய்வாரோ அல்லாஹ் அவரை வேதனை செய்வான். எவர் மீறி மறுபடியும் ஹுர்மன் இருக்கும் காலத்தில் வேட்டையாடி கொலை செய்கின்றார்கள் பிராணிகளை சாப்பிடுவதற்காக, அல்லாஹ் அவர்களை வேதனை செய்வான். பசிக்கு என்ன போறது? நம்ம இங்க பாருங்க. இப்ப ஒரு விஷயம் இருந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று மறைந்திருக்கின்றது. என்ன சொல்ல முடியுமா? இல்ல, இது முக்கியமான விஷயம் ஒன்று மறைஞ்சிருக்கிறது. என்ன சொல்ல முடியுமா? முதல் கேள்வி, முக்கியமான விஷயம். ஹுர்மன் செய்யும் பொழுது, ஹுர்மனை கடைபிடிக்கும் பொழுது எங்கு இருக்க வேண்டும்? எழுதிக்கிறீங்க. ஹுர்மனை கடைபிடிக்கும் பொழுது அந்த மனிதன் எங்க இருக்க வேண்டும்? வீட்டிலையா காட்டிலையா? அதான் கேட்கிறேன். வேட்டையாடுறது வீட்டிலையா காட்டிலையா? எப்படி ஓதுன்னு புரிஞ்சுக்கங்கப்பா. எப்படி ஓது புரிஞ்சுக்கங்கப்பா. கூட ஓது சாத விஷயம் கிடையாது. தூய்மையாய் ஜிக்கரை கத்துக்கிட்டான்டா, வேகமா பேசிட்டே இருப்பான். உண்மையை தெரிஞ்சு பேசிட்டே இருப்பான். கஷ்டமே கிடையாதுன்னு ஆனவன் சொல்லிட்டான். குரானை எளிதாக்கி வைத்திருக்கிறோம்னு ஆனவன் சொல்லிட்டான். எல்லாத்தையும் கண்டுக்கா போயிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை. இப்ப என்ன சொல்ல போறீங்க? வீட்டிலேயே காட்டலையா ஹுர்மன்? அதான் சொல்லுங்களப்போ. பாத்தீங்களா நிலைமையை? பாத்தீங்களா? அப்போ பசி எடுத்துருச்சு அவனுக்கு. அப்ப என்ன செய்வாங்க?
4 மாதம் இருக்கிறப்பா, 4 மாதம் வீட்டில் இருந்து கட்டி கட்டிக்கிட்டு கஞ்சி வருவா சாப்பிட்றதுக்கு நான் காட்டுக்கு போகிறேன், ஹுர்மன் இருக்க போகிறேன், அதை செயல்படுத்த போகிறேன், நான் காட்டுக்கு போகிறேன். அப்போ வீட்டை அல்லாமல் எடுத்துக்க முடியாது, வேட்டையாடக்கூடாது, ஸ்டாப் பண்ண வேட்டையே கிடையாது. அப்போ என்ன செய்வான் சாப்பாடுக்கவன்? அப்போ ஹுர்மன் என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ ஹுர்மன் என்ன அர்த்தம்? அவன் சாப்பிடக்கூடாது. அவன் 4 மாதம் என்னப்பா செய்வான்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரிலாம் போய் கேள்வி கேட்டு ஓதுன்னு இப்ப இருக்கிறப்ப எல்லாரும் மக்களே, நீங்கள் நிறைய முன்னேற வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். கஷ்டமான யுகத்தில் காலத்தில் இருக்கின்றீர்கள். நீங்க தூய்மையாகாதவரை எதுவுமே கிடையாது. உலகத்தையே மறந்துடும். செய்ய முடியுமா? அதான் ரசூலுக்கான திரு சொல்றான், இந்த உலக அலங்காரம் பக்கம் கண்கள் நீட்ட பார்க்காதது, உலகமே தேவையில்லை, உனக்கு தேவை கிடையாது, உன்னைய மக்கள் பின்பற்றணும் என்று சொல்லுகின்றானே. இப்ப புரிந்ததா? அப்ப என்ன செய்வான்? சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்? கேள்வி சரிதான் கேட்குற கேள்வி. அவன் சாப்பிட ஒரு நாள் தான் பரவாயில்லப்பா, 4 மாசப்பா. ஹுர்மன் 4 மாதங்கள் ஆகும் 936 படிச்சீங்க. சரி, இதெல்லாம் கஅபாவை அடைய வேண்டும். இப்போ கஅபாவுக்கு நீங்க அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் அதுல தான் அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த ஆயத்துல தான் கஅபா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அது ஒழுங்கா படிச்சீங்கன்னா நீங்க நாளைக்கு பதில் சொல்லுவீங்க. படிக்காட்டே நீங்க ஒண்ணு அவருக்கு அவங்க சந்தோஷம். படிக்கிறதுக்காக தான் கத்திட்டு இருக்காங்க. நீங்க படிக்கணும். எந்த நிமிஷத்திலையும் அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வேதனை திடீரென்று பிடிக்கும் சொல்லிட்டான். அது வர்றதுக்கு முந்தைய உனக்கு ஓதிக்கிறங்க, நடந்துக்கிறங்க, முழு முயற்சி பண்ணுங்க. இப்போ என்ன படிச்சீங்க? எவர் மீண்டும் இதை செய்வாரோ அல்லாஹ் அவரை வேதனை செய்வான். மறுபடியும் வேட்டையானீங்கன்னா அல்லாஹ் வேதனை செய்வான். வேதனை சொல்லிட்டான்பா, நீ வேட்டையாடக்கூடாது. அப்போ என்ன சாப்பிட்றது? அடுத்த வாய்ப்படி 95ல் 96 ஒன்று எழுதிருங்கப்பா. பாருங்க, கவனமாக கேளுங்க, சொல்றதை கேளுங்க. 5ல் 96. உங்களுக்கும் இதர பிராணிகளுக்கும் பலன் கிடைக்கும் பொருள் கடலில் வேட்டையாடுவதும் அதை புசிப்பதும் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது. பாத்தீங்களா? பசிக்குதா தம்பி? நீ ஹுர்மன் இருக்கிற 4 மாசமா இருக்கிற பசி வந்துச்சா? நீ நிலத்துல லேண்டில் வேட்டையாடக்கூடாது. அப்படி பசின்னா கடல் இருக்கு பக்கத்தில், போய் கடலில் வந்து மீனே ஆளை பிடி சாப்பிடு. அது தடுக்கப்படலப்பா. இது தடுத்துக்கிறேன், அது தடுக்கவில்லை. என்ன புரியுதா? இவன் மீன்காரன்னா ஈமான் கொண்டவனா? இவன் அவரும் ஹுர்மன் பிடிச்சவன். இவன் எப்படி கடலை மீன் பிடிப்பாங்க? அப்போ மீன் வேட்டையாடுறது தெரிஞ்சிருக்கவனுக்கு, ஹுர்மன் பண்றவனுக்கு மீன்காரன் தான் முடியும்ப்பா. சொல்ற பார்த்து அப்படி அர்த்தம் வருதுப்பா. இல்லை, மீன் கடலில் மீன் வேட்டையாடணும்னு சொல்றான். இவன் என்ன பசியில் கொடுமை நிற்கிறான். பசியில் தன்னை மீன் கொடை பிடிக்க முடியும்? கையில் பிடிக்கிற மீனா? அதுக்கு வலை வேணும், எல்லாம் வேணும். இப்போ யோசிச்சு பாருங்க. அது சொல்றதெல்லாம் அர்த்தம், லிட்டரலாக அர்த்தம் எடுக்கிறேன். அப்படியே நான் இது இதை அர்த்தம் கிடையாது, சொல்றதுக்கு அர்த்தம் இப்பதான் கிடைக்குது. இதை நீங்க ஜிக்ரா மாத்தினாதான் உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியும். ஜிக்ரா அந்த குரானை மாத்தணும், அதில் ஃபார்மேட்டை கொண்டாந்து ஜிக்ரா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆஹா இவ்வளோ எளிதாக இருக்கு, இந்த ஹுர்மனை கடைப்பிடி இவ்வளோ எளிதாக இருக்கு, அப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கடலில் வேட்டையாடலாம். அப்புறம் ஆனால் நீங்கள் ஹுர்மன் இருக்கும் போதெல்லாம் தரையில் வேட்டையாடுவது உங்கள் மீது தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் ஹுர்மன் இருக்கும் காலத்தில் எல்லாம் தரையில் வேட்டையாடுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். ஆகவே நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். இப்போ நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆண்களும் பெண்களும்
அந்த காபா என்ற வார்த்தைக்கு அந்த 95 இருக்குது, 5:95 இருக்குது. சொல்லிட்டேன், வேகி போக தேவையில்லை. அது ஒழுங்காக ஓதுனீங்கன்னா திருப்பி 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 ஓத 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 அர்த்தம் உண்டாகும். சொல்லணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சொல்லணும். அடுத்தது இப்போ 5:97. சரி, படிக்க. அல்லாஹ் பைத்துல் ஹராமாகிய காபாவை மனிதர்களுக்கு நிலையான தலமாக்கி இருக்கிறார். இப்ப காபாக்கு மட்டும் பேசுறேன்ப்பா அந்த ஆயத்து. அல்லாஹ் பைத்துல் ஹராமாகிய காபாவை, இதுல பைத்து என்றால் வீடு, வீடாகிய ஹராமான வீடாகிய காபாவை, புனிதமான, ஹராம் என்றால் புனிதமான, வீடாகிய புனிதமான வீடு ரெண்டுக்கு அர்த்தம் தெரியுது. காபாவை, அது காபா மட்டும்தான். இது பைத்துல் ஹராம் ஆகிய காபா, புனித வீடாகிய காபாவை மனிதர்களுக்கு, நல்லா வாட்ச் பண்ணுங்க, மனிதர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு, இஸ்லாத்து வந்தவன் பேச்சு கிடையாது. மனிதர்களுக்கு இன்னைக்கு 800 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 800 கோடி மக்களுக்கும் மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியுள்ளார். பெர்மனன்ட் பிளேஸ். எல்லா உலகத்து அனைத்து மக்களுக்கு பெர்மனன்ட் பிளேஸ் ஆக்கியுள்ளார். இந்த பைத்துல் ஹராம், வீடாகிய பைத்துல் ஹராம் என்பது கட்டிடத்தையோ எதையும் குறிக்காது. பில்டிங்கு, மண்ணு கல்லா கட்டப்பட்ட பில்டிங்கை குறிக்காது, வீடையோ வாசலையோ குறிக்காது, கட்டிடத்தை குறிக்காது. இது சொல்லப்பட்ட 97 சொல்லப்பட்ட காபா கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. மனிதர்களுக்காக நிலையான தலமாக ஆக்கியுள்ள அந்த தலத்தில், அந்த இடத்தில் தான் எப்போவும் இருக்க நிலையான தலம். இறக்க வரையும் உன் வாழ்க்கை அந்த பைத்துல் ஹராமிய காபாக இருக்க வேண்டும். அந்த காபா வேற, இந்த காபா வேற. இப்போ இந்த ரெண்டுக்கும், இந்த காபாக்கு அர்த்தமும் பைத்துல் ஹராமிய காபாக்கு அர்த்தமும் நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லணும். அந்த காபா 5:95 காபாவை புரிஞ்ச மக்கள் லேசாக இதை புரிஞ்சுக்கலாம். இதை 97 சொல்லப்பட்ட காபாவை புரிந்து கொள்ளலாம். எளிதில் புரிந்து, கஷ்டம் கிடையாது, புரிந்து கொள்ளலாம். அதான் இருக்கணும். இப்போ இந்த 5:97 பிரகாரம் இதை பெர்மனன்ட் பிளேஸ் ஆகி சொல்லிட்டான். 10:87 பிரகாரம் கிப்லா தான், உங்க வீடையே கிப்லா ஆகிக்கொள்ளுன்னு சொல்லிட்டான். வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள் 10:87 பார்த்தீங்க. பைத்துல் ஹராம் காபாவை உங்க பெர்மனன்ட் பிளேஸ், நிலையான தலமா ஆக்கிட்டு சொல்றான். எதில் உட்கார போய் நீ, எதில் உட்கார? அந்த விஷயம் வேற. அது செய்யலாம், இது செய்யலாம். ஒரே சமயத்தில் ரெண்டையும் நீ செயல்படுத்தலாம். 5:97 செயல்படுத்திக் கொண்டே இருக்க முடியும், 10:87 செயல்படுத்திக் கொண்டே இருக்க முடியும். எந்த பிரச்சனையும் கிடையாது. குரான் ஓதுனீங்கன்னா நான் சொல்றது சரின்னு புரிஞ்சுக்கிறீங்க, இல்லாட்டி கஷ்டம். சரி, இத்துடன் நான் உங்களுக்கு நிறுத்திக் கொள்கின்றேன். இந்த 2 காபாவுக்கு நீங்க அர்த்தம் சொல்லுங்க மக்களே. இப்பொழுது உங்களுக்கு அடுத்த கேள்வி, இந்த 21,000 கேள்வி இருக்கிறது. இப்போ இன்னும் 2 கேள்வி தருவேன், அதையும் பார்த்து சொல்லுங்க. என்ன இப்போ நீங்க எதுக்கு பதில் சொல்லுங்க. நாளைக்கு இன்னும் அடுத்த உங்களுக்கு காட்டுறவங்களுக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க முதல் சூறால பார்த்துருப்பீங்கப்பா. முதல் சூறா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அகிலங்கள் இறைவன், அர் ரஹ்மான் இர்ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் பார்த்துருப்பீங்க. 3வது சூறா மாலிகி யௌமித்தீன். மாலிக்
என்றால் அரசன். அடுத்த வார்த்தை யௌம். யௌம் என்றால் நாள், DAY டே, நாள். தீன் வழி. இதற்கு நீங்கள் அர்த்தம் சொல்லுங்கள். தெரியுமா? தெரியுமா? தெரியும். நீ குர்ஆன்ல போட்டிருக்க மொழிபெயர்ப்பை படிச்சு காட்ட வேண்டாம் தயவுசெய்து. நீ குர்ஆன்ல போட்ட மொழிபெயர்ப்பை இதை சொல்லி காட்ட தேவையில்லை. நீங்க என்ன கண்டுபிடித்தீர்கள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் அதன் மூலமாக கிடைக்குள்ள அறிவை மாலிக் யௌம் தீன் இன்று வரை யாருக்கும் தெரியாது. தேவையெல்லாம் ஓதிக்கொண்டே போகின்றீர்கள். இதுக்கு பதில் சொல்லுங்க. புரிஞ்சுட்டீங்களா? எல்லாம் பார்த்துட்டீங்களா? எழுதிக்கிறேன். அடுத்த ஒரு கேள்வி காட்டுறேன். என்னடா இவன் ஒரே கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறான், ஒழுங்கு ஓடமாட்டுக்கு பயந்துடாதீங்க. உங்களுக்கு சுலபமான ஒரு 4 கேள்வியை கேட்குறோம். அடுத்தது அதுக்காவது நீங்கள் ஒழுங்கா பதில் சொல்லிக்கிறான்னு பார்க்கணும். தம்பிமார்களே, கோவிச்சு கொள்ளாதீர்களே. ஏன்னா தம்பியாக இருக்கனால கோச்சிக்க மாட்டீங்க நினைக்கிறேன். ஆண்களும் பெண்களும் இந்த நல்ல விஷயத்தில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு கொள்ளுங்கள். அடுத்த விஷயம் ஒன்று சொல்கிறேன், அதையும் நீங்கள் எழுதிக்கிடுங்க. எழுதிக்கிட்டு ஒழுங்கான பதிலை தாருங்கள். பிஸ்மில்லாஹ். நம்பர் 1, ஹலாலான உணவு. ஹலாலன் என்ன அர்த்தம்? நம்பர் 2, ஹராமான உணவு. நம்பர் 3, தையிபான உணவு. நம்பர் 4, ஹர்ரம் ஆன உணவு. நான் வீடியோ காட்டிட்டு இருக்கிறேன். இன்ஷா வீடியோ போஸ்ட் பண்ண அதை பார்த்துக்கிறேங்க. இப்போ இந்த 4 விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. என்னம்மா புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? போதுங்க. இதுக்கு 4க்கு ஒழுங்கான பதில் சொல்லுங்க. ஹலால் என்று சொன்னாலே நீங்க எல்லாம் பேசுறீங்க. ஹலால் ஹலால் ஹலால். அது அர்த்தம் கேட்ட ஹலா உணவு. ஹலோ ஹோட்டல்லே போட்டு ஹலா உணவு போட்டுருக்கிறோம். பார்க்கதான் இருக்கிறீங்க எல்லாரும். அடுத்தது ஹராமான உணவு. அடுத்த தையிபான உணவு. அடுத்த ஹர்ரம். ஹர்ரம் என்றால் விலக்கப்பட்டது. ஹராம் என்றால் நல்ல மேன்மையான அர்த்தம். பைத்துல் ஹராம், மஸ்ஜித் ஹராம் சொல்றீங்களா, மேன்மையான புனிதமானது. இது கடைசி ஹர்ரம். ஹர்ரம் தடுக்கப்பட்டது, விலக்கப்பட்டது, இங்கு சாப்பிடக்கூடாது என்ற அர்த்தம். தம்பி சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி, அல்லாஹ் அனுமதி கொண்டு நீங்கள் நன்றாக சொல்லுவீர்கள், ஓதுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ் நம்பிக்கை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒழுங்காக இதில் முழுமையாக இறங்கிறீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன் தம்பி. நீங்கள் ஓதுகளை பொறுத்து தான் இருக்குது நம்ம இஸ்லாமிய வாழ்க்கை. ஆகவே எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன், இதை அர்த்தம் சொல்லுங்க. கஷ்டமே கிடையாது சொல்கிறேன். அல்லாஹ் எல்லாம் எளிதாக்கி வச்சுக்கிறேன். பிஸ்மில்லாஹி. அடுத்த வாரம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.